ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட். எல்லாம் வேர்ல்டு லெவல்ல வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸ்ல எவ்வளவு பொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இதை பப்ளிஷ் பண்ணது யாருன்னா ஐக்யூஏர். ஐக்யூஏருங்கிறது ஒரு ஸ்விஸ் பேஸ்ட் என்ஜிஓ மட்டும் தான். ஸோ என்ஜிஓஸ் பத்திலாம் நமக்கு யார் பப்ளிஷ் பண்ணா அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு இன்டர்நேஷனல் பாடி, இப்போ யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இதுவும் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக. எதுக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்தியாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்டிகுலேட் மேட்டர் 2.5 லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பர்டிகுலேட் மேட்டர் 2.5 என்னது? கிரீன் ஹவுஸ் கேஸஸ் லெவல். அது கேஸே கிடையாது. பர்டிகுலர் மேட்டர் 2.5ங்கிறது இது ஒரு பொல்யூட்டன்ட். சாலிட் பார்ட்டிகல்ஸ் மைன்யூட்டா இருக்கும். 2.5 மைக்ரோ தான் இருக்கும், மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். சாலிட் சும்மா இப்போ நம்ம ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பெயிண்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்றோம். இப்போ சேரை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்றோம். கொஞ்ச நாள் ஆக அதுல சின்ன சின்ன டஸ்ட்ல வெளியே வரும். இப்போ லெட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லெட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? அதுதான் வந்து நம்ம பர்டிகுலேட் மேட்டர் 2.5. அதோட மைக்ரோகிராம் 2.5 இருந்துச்சுன்னா 2.5. இன்னொன்று இருக்கு 10. ஸோ 10னா 10 மைக்ரோமீட்டர். அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் பார்ட்டிகல்ஸ். அதுதான் நம்ம யூஸ் பண்ற எல்லா மெட்டீரியல்ஸ்லயும் இருக்கும் பர்டிகுலர் மேட்டர் 2.5ங்கிறது. வெஹிக்கிள்ஸ்ல பெட்ரோல்ல இருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ எல்லா மெட்டீரியல்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிற ஒரு சாலிட் பார்ட்டிகல் தான். டஸ்ட் மாதிரி ஒரு சின்ன சாலிட் பார்ட்டிகல். ஓகேவா? ஸோ இந்தியாவில் பர்டிகுலர் மேட்டர் 2.5 கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னா 50.6 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப் இருக்கு. WHO சேஃப் லிமிட் பாருங்க 5 மைக்ரோகிராம் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த பர்டிகுலர் மேட்டர் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப டேஞ்சரஸ். பிகாஸ் நான் சொல்றேன் என்ன எதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 13 அவுட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் 20 மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, பிர்ஹின்காட் அண்ட் டெல்லி தான் ஃபர்ஸ்ட் சிட்டிஸ். சிட்டி பொல்யூஷன், அர்பன் பொல்யூஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ரூரல் பொல்யூஷன் விட. இந்த கொஸ்டின் வந்து 2020 யூபிஎஸ்ல கேட்டிருந்தாங்க. ரீட் பண்ணுங்க. மைக்ரோகிராம். ஓகே, இது இவங்க WHO சொன்னது கரெக்டா இல்லையான்னு நீங்க சொல்லணும். நெக்ஸ்ட், இன்க்ளிமெண்ட் வெதர். ஓகேவா? வாசிங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். தென் ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஓகே, எத்தனை ஸ்டேட்மெண்ட் இதில் கரெக்ட்? ஆப்ஷன்ல எப்படின்னா 1 2 3 1 2 3 4 இப்படி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எல்லா ஆப்ஷன்ஸும் மிக்ஸ் பண்ணி. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இதுல உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரியுதா? should not exceed 5 மைக்ரோகிராம் per meter group. ஆனுவல் மீன் வந்துட்டு 2.5 பர்டிகுலர் மேட்டர் வந்துட்டு இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க இருக்கு. 5 மைக்ரோகிராம் per meter group தான் WHO பிரிஸ்கிரைப் பண்ண லிமிட். தி நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க, அதேதான் ஆன்சர் தெரியுதா? ஓசோன் ஒரு பொல்யூட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஓசோன் எங்க இருக்கு? அட்மாஸ்பியர்ல, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கு. அது எதுக்கு, என்ன ப்ரொடெக்ட் பண்ணுது? யூவி ரேடியேஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அது பொல்யூட்டன்ட்டா? சும்மா தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிரீன் ஹவுஸ் கேஸ்ல வரும். ஓகே, ஓசோன் வந்துட்டு ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்க ஓசோன் வந்து கம்ப்ளீட்லி நான் ஹார்ம், நமக்கு ஹார்ம் பண்ணாது. ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கிற ஓசோன் நமக்கு பெனிஃபிஷியல் தான். ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன் வந்துட்டு இட் இஸ் பெனிஃபிஷியல். எப்படின்னா நமக்கு யூவி ரேடியேஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனா ஓசோன் கிரவுண்ட் லெவல்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பொல்யூட்டன்ட் ஓசோன். கிரவுண்ட் லெவல்ல அது ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹாட் வெதர்ல, சன்லைட் இருக்க ஹாட் வெதர்ல, ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த மாதிரி ஆக்சிஜன் இருக்க காம்பவுண்ட்ஸ், தென் வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இது ரியாக்ட் ஆகும்போது கிரவுண்ட் லெவல்ல நமக்கு ஓசோன் ஃபார்ம் ஆகும். இந்த ஓசோன் வந்து வெரி வெரி டேஞ்சரஸ் டு ஹெல்த். எல்லாத்துக்குமே இந்த ஓசோன் வந்து என்ன பண்ணும்னா கீழ் லெவல்ல பொல்யூஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணும். நீங்க ஸ்மாக்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த யூகேலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போட்டோ கெமிக்கல் ஸ்மாக்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ரெட் கலர்ல இருக்கும், ஃபுல்லாவே புகமண்டலமா இருக்கும். அது காரணமே இந்த ஓசோன் தான். இந்த ஓசோன் தான் அந்த ஸ்மாகை வந்து சஸ்டைன் பண்ண வைக்குது. ஸோ ஓசோன் வந்து ட்ரோபோஸ்பியரிக் லெவல்ல ஃபார்ம் ஆச்சுன்னா வெரி வெரி டேஞ்சரஸ் டு ஹெல்த் அண்ட் பொல்யூஷனோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். ஏன்னா ஓசோன் வந்துட்டு ஒரு
ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உண்டு பண்ணி எப்படின்னா அது எல்லா பொல்யூட்டன்ஸையும் பைண்ட் பண்ணி வச்சுக்கும். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஒரு பொல்யூட்டன்ட் வந்து ஓசோன். ஸோ ஓசோன் பாருங்க நெக்ஸ்ட் இது இது வாசிங்க. இப்படிதான் வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க யூபிஎஸ்சி. இன்க்ளிமெண்ட் வெதர்னா என்ன? கோல்ட் ரெய்னி வெதர். ஸோ ஓசோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சன்லைட் வந்து மோஸ்ட் நெசசரி. கண்டிப்பா சன்லைட் இருந்தால் மட்டும் தான் ஓசோன் வந்து ஃபார்ம் ஆகும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைடு பிளஸ் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் இட் கிவ்ஸ் ஓசோன். ஸோ இன்க்ளிமெண்ட் வெதர்ங்கிறது தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பர்டிகுலேட் மேட்டர் 10 கேன் பெனிட்ரேட் த லங் பேரியர் அண்ட் என்டர் த பிளட் ஸ்ட்ரீம். இது ஆக்சுவலி தப்பு. ஏன்னா பர்டிகுலேட் மேட்டர் 2.5 வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அதனால பிளட் ஸ்ட்ரீம் வரையும் பிளட் ஸ்ட்ரீம்ல என்டர் ஆகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்மளோட டிஷ்யூஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் இருக்கும். ஸோ அதை பெனிட்ரேட் பண்றதுக்கு சாலிட் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ்னால முடியாது. பட் பர்டிகுலேட் மேட்டர் 2.5 வந்து இட் இஸ் வெரி ஸ்மால் இனஃப் டு பெனிட்ரேட் த டிஷ்யூஸ் ஆஃப் அவர் ஆர்கன்ஸ். எல்லா ஆர்கன்ஸ்லையுமே பெனிட்ரேட் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த பர்டிகுலேட் மேட்டர் 2.5 மட்டும்தான் இருக்கு. 10னால பெனிட்ரேட் பண்ண முடியாது, இது பிளாக் ஆயிரும். ஸோ அதனால இதுவும் தப்பு. தென் இது ஓசோன் கேன் ட்ரிகர் ஆஸ்துமா. இது எஸ் கரெக்ட். ஓசோன் வந்துட்டு ஒரு வெரி வெரி டேஞ்சரஸ் பொல்யூட்டன்ட். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓசோனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஓசோன் வந்து பெனிஃபிஷியல், ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன் வந்து எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படிங்கிறது. தென் இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் எழுதிக்கணும். பர்டிகுலர் மேட்டர் 2.5 வந்துட்டு லங் பேரியர்ல என்டர் ஆகி பிளட் ஸ்ட்ரீம் வரையும் என்டர் ஆகும். ஓசோன் ஃபார்ம் பண்றது மெக்கானிசம் ரொம்ப 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 முக்கியம். Nitrogen dioxide plus volatile organic compounds in the presence of sunlight. Sunlight is most essential. Gives ozone. O3. Tropospheric ozone வந்து ரொம்ப ரொம்ப dangerous to health and pollution. Tropospheric. வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா எப்படின்னா இப்போ பென்சீன் இந்த மாதிரி அது வந்து எவாப்ரேட் ஆயிரும் டக்குன்னு. இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் இப்படி தான் வரும். ஓகேவா? நீங்க இதுல இருந்து என்ன இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கணும். ஸோ அது உங்களுக்கு போப்போ தெரியும் எது வந்து எடுத்துக்கணும் எது எடுத்துக்கூடாது அப்படின்னு. நெக்ஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. டிசாஸ்டருக்குள்ள எல்லாமே கவர் ஆகும் இல்லையா? ஃப்ளட்ஸ், எர்த் குவாக்ஸ் எல்லாமே வந்து டிசாஸ்டருக்குள்ள தான் கவர் ஆகும். ஸோ டிசாஸ்டர் யார் இப்போ வந்து நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்காங்க. நீங்க பார்த்துருக்கீங்க, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி இருப்பாங்க, தென் ஐடிக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருப்பாங்க, ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க. டிசாஸ்டர் வந்துட்டு யார் வந்து மேனேஜ் பண்றது? ஒரு பர்டிகுலர் மினிஸ்ட்ரினால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் எஃபோர்ட் வேணும். எல்லா மினிஸ்டர்ஸும் சேர்ந்து தான் ஒரு பிளான் பண்ண முடியும். ஒரு ஃப்ளட் வராம தடுக்கணும், ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணணும்னா அங்க வந்துட்டு உங்களுக்கு அர்பன்ல வந்துட்டு ஃப்ளட் இஷ்யூ இருக்கு, சென்னையில வந்து ஃப்ளட் இஷ்யூ இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸோட கோஆபரேஷன் வேணும், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அவங்களோட கோஆபரேஷன்ஸ் வேணும். ஸோ எல்லாரோட கோஆபரேஷன் வேணுங்கிறதுக்காக தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அத்தாரிட்டியே கொண்டு வராங்க 2005. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க 2005. இந்த ஆக்ட் படி எப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ் பண்றதுக்கு 3 டயர்ல ஒரு அத்தாரிட்டிஸ் கிரியேட் பண்றாங்க. NDMA, SDMA, DDMA. அது என்னன்னு சொல்றேன். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சென்ட்ரல் லெவல்ல, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி எல்லா ஸ்டேட்ஸ்லயும், டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும். NDMA யார் ஹெட் பண்ணுவா? ஏதாவது ஐடியா சொல்லுங்க. டீச் பண்ணிருக்கேன், ஆல்ரெடி நீங்க மறந்துட்டீங்க. பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட் பண்ணுவார். NDMA is headed by Prime Minister. SDMA is headed by Chief Minister. DDMA is headed by District Collector. இது எழுதிக்கோங்க. இதுதான் நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க். 3 டயர் அத்தாரிட்டி. ஓகேவா? தென் SDMA இந்த பாடிஸ் மட்டும்தான் இருக்கு. இப்போ வந்து அந்த சட்டத்துல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில். அதுபடி என்ன அப்படின்னா அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒருத்தவங்க கொண்டு வராங்க. பிகாஸ் ஏன் அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வேணும்?
ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் டிடிஎம்ஏ இருக்காங்க. ஸோ அவங்க தானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. அர்பன் சிட்டிஸே அவங்களுக்குள்ளேயே கவர் ஆகலாமே, ஏன் யூடிஎம்ஏ வேணும்? கரெக்ட், பாப்புலேஷன் அதிகம். ஸோ டிசாஸ்டர் வரும்போது அங்கே வந்து கான்சிக்வன்ஸ் அதிகமாக இருக்கு. இன்னொன்று, அர்பனுக்குனே தனியாக சில வந்து டிசாஸ்டர்ஸ் இருக்கு. எப்படின்னா அர்பன் ஹீட், அர்பன் ஃப்ளட். அர்பன் ஹீட்லாம் பார்த்தீங்கன்னா அர்பனில் மட்டுமே ஹீட்டாக இருக்கும், சுற்றி இருக்க ரூரல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்காது. ஏன்னா ஏர் ஃப்ளோ கம்மியாக இருக்கனால, தென் இந்த மாதிரி கான்கிரீட்டைசேஷன்னால. தென் நெக்ஸ்ட் அர்பன் ஃப்ளட்ஸ். இதே சென்டிமீட்டர் ஆஃப் மழை வந்து பக்கத்து ரூரலில் போயிட்டு அங்கே ஃப்ளட்டிங் ஆகாது. இங்கே வந்து அடிக்குவேட் ட்ரைனேஜ் இல்லாதனால ஃப்ளட்டிங் வரும். ஸோ அர்பனுக்குன்னு தனியாக வந்துட்டு நமக்கு நிறைய டிசாஸ்டர்ஸ் இருக்கனால யூடிஎம்ஏன்னு கொண்டு வராங்க. அப்போ யார் இதை ஹெட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஓகே, இட் இஸ் ஹெட்டட் பை முனிசிபல் கமிஷனர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட கிடையாது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து வைஸ் சேர்பர்சனாக தான் இருக்கணும். தென் எஸ்டிஆர்எஃப்னா என்னன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஒரு டிசாஸ்டர் வரும்போது எப்படி வந்து போலீஸ் வந்து இது ப்ரொடெக்ஷனுக்கு லா அண்ட் ஆர்டர் என்ஃபோர்ஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி டிசாஸ்டர் வரும்போது காப்பாத்துறதுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க. ஆரஞ்சு கலர்லாம் போட்டு நியூஸ்லாம் வந்து காப்பாற்றுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து எஸ்டிஆர்எஃப் வந்து செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறது. அவ்வளோதான், வேற எதுவும் முக்கியம் கிடையாது. முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட்டே வந்துட்டு இந்த யூடிஎம்ஏ கொண்டு வந்தது தான். இது வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த 3 tier ஃப்ரேம்வொர்க் எழுதிட்டீங்களா? இது எழுதுங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். யார் ஹெட் பண்றாங்கிறது ரொம்ப முக்கியம். கொஸ்டின் டைரக்டா கேட்பாங்க. என்டிஎம்ஏ இஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர் பதிலா மாத்தி நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. இல்ல, அவங்க வந்து மேயர். ஆக்சுவலா முனிசிபல் கமிஷனர் எக்ஸிக்யூட்டிவ்ல இருப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர். நீ நியூஸ்லாம் எப்படி தெரியுமா வரும்? என்டிஎம்ஏ வந்து இந்த பிளான் கொண்டு வந்திருக்காங்க, இந்த கைட்லைன்ஸ் விட்டுருக்காங்க, நியூஸ்ல வரும். பட் உங்களுக்கு என்டிஎம்ஏனா என்னன்னு தெரியணும்ல, அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது புரியும். அதனால உங்களுக்கு டிலே ஆகுது நியூஸ் பேப்பர் படிக்க. ஸ்டாட்டிக் கத்துக்கிட்டாதான் ஈஸியா புரியும். தியாச்சா, ஓகே. தென் நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன். ஓகே, இது வந்து ஸ்ராம் யோகினாவே அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான் குறிக்கும். ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வருஷம் வந்து கொஸ்டின்ஸ்ல ஸ்கீம்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பென்ஷன்ஸ் இருக்கா? எல்லாருக்குமே இருக்கு. அட்லீஸ்ட் பென்ஷன் இல்லைனாலும் அந்த பிரைவேட்ல ஒர்க் பண்ற ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டா செட்டில் பண்ணுவாங்க. பட் அன்ஆர்கனைஸ் செக்டார்னா என்னது? ஃபார்மலைஸ் ஆகாத எல்லா செக்டாருமே அன்ஆர்கனைஸ் செக்டார் தான். ஸோ அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. ஸோ அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கஷ்டம் இல்லையா, ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ அதில் பர்டிகுலர் ரிட்டைர்மெண்ட் ஏஜ்ங்கிறது இதில் இல்லை, அன்ஆர்கனைஸ் செக்டார்ல இல்லை. பட் அவங்களால முடியல, ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்கம் சப்போர்ட் வேணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த ஸ்கீம் வந்து எப்படி கொண்டு வராங்கன்னா 1:1 கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன். அதாவது வந்துட்டு பென்ஷன் பிரீமியம் இருக்கும் இல்லையா, பென்ஷன் பிரீமியம் பே பண்ணாதான் நமக்கு பென்ஷன் கிடைக்கும். எல்லாருமே மந்த்லி வந்து ஒரு 300ல இருந்து இங்க பாருங்க. ஸோ 55 per month வந்துட்டு 18 வயசா இருந்தா, தென் 18 to 40 years மட்டும் தான் எலிஜிபிள். ஓகேவா? தென் 40 years ஆகும்போது 200 per month வந்து ப்ரீமியம் வந்து பே பண்ணணும். இந்த 200 per monthனா இதுல 100 rupees நம்ம பே பண்ணா போதும், ரிமைனிங் 100 வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடும். ஸோ அதான் அந்த 1:1 கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பே பண்ணிடுவாங்க. ஓகேவா? இந்த ஸ்கீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா 18லேருந்து 40 வயசுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க்கர்ஸ் இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஏர்னிங் அப் டு 15,000 per month அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். தென் அவங்களுக்கு எவ்வளோ மந்த்லி பென்ஷன் வரும்னா 3,000 வரும் 60 வயசு அவங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம். இது பாருங்க, இது வந்து 2024 கொஸ்டின். இப்ப போன வருஷம் கேட்டாங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. என்ன தப்பா? என்னது 18? எவ்வளவு சின்ன ஒரு மைனூட் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? நெக்ஸ்ட்
கரெக்ட். ஏன்னா 18 வயசு இருக்கும்போது 55 ரூபா. ஓகே. கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். அதுவும் கரெக்ட் தான். ஃபேமிலி பென்ஷன் அவங்க இதாக இறந்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பௌஸுக்கும் அன்மேரிட் டாட்டர்ஸ்க்கும் போகும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த கொஸ்டின் பாருங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸ்கீம்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, டெஃபினட்டாக கேட்பாங்க. ஸோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் அனுப்ப நீங்கள் நோட் பண்ணணும், ஆனால் கம்பல்சரி நோட் பண்ணணும். ஏன்னா கிளாஸஸ் பிடிஎஃப்ல கொஞ்சம் தான் இருக்கும். எது இம்பார்ட்டன்ட்டுங்கிறது நீங்கள் நோட் பண்ணாதான் தெரியும். பாருங்க இதெல்லாம் எக்ஸஸ் நிறைய இருக்கு. பட் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா கிறிஸ்பா நோட் பண்ணிக்கலாம். இல்ல 18ல இருந்து 40 வயசுக்குள்ள மட்டும் தான் அவங்க எலிஜிபிள். அந்த டைம்க்குள்ள அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிடணும். அவங்க 60 இயர்ஸ் அட்டைன் ஆகும்போது அவங்களுக்கு அந்த பென்ஷன் வந்து வந்துடும். இல்ல 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 ஃபர்ஸ்ட்ல இருந்து 55ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆமா ஆமா. நெக்ஸ்ட் சிப்ரி ரிப்போர்ட். சிப்ரிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அவங்க வந்து என்னன்னா எல்லா கண்ட்ரிஸும் எவ்வளவு ஆர்ம்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத ரிசர்ச் பண்ற ஒரு என்ஜிஓ, ஒரு சயின்டிபிக் பாடி மாதிரி தான். ஸோ இவங்க வந்து இப்போ இந்தியா என்ன இருக்குன்னா, இந்தியா தான் இதுவரையே வந்துட்டு லார்ஜஸ்ட் ஆர்ம் இம்போர்ட்டரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட டிகேட்ஸ் கணக்குல இந்தியா தான் வந்துட்டு உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டரா இருந்தாங்க. பட் இப்போ உக்ரைன் வந்து நம்மளை லீட் பண்ணி உக்ரைன் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டரா இருக்காங்க. இந்தியா வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டரா மாறிக்காங்க. இங்க பாருங்க 1993ல இருந்து 2022 வரை இந்தியா தான் டாப் பொசிஷன். தென் என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட். ஸோ நமக்கு இதுவரை என்ன அப்படின்னா ரஷ்யா தான் நம்மளோட லார்ஜஸ்ட் இம்போர்ட். நம்ம ரஷ்யா கிட்ட தான் நிறைய வாங்குறோம் டிஃபென்ஸ் எல்லாமே. பட் ப்ரொபோர்ஷன் வந்து கம்மியாயிட்டே வருது. ரஷ்யாவோட இது பாருங்க ஷேர் வந்துட்டு 55%ல இருந்து 36%ஆ குறைஞ்சிட்டு வருது. ஸோ இது என்ன இம்ப்ளை பண்ணுது? மற்ற கண்ட்ரி கிட்ட இருந்தும் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது டைவர்சிஃபை பண்ணுது. ஸோ ரஷ்யா தான். ஸோ என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர் யாருன்னா பிரான்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும். இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ்ல செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர். தென் இந்தியாவுக்கு யார் அதிகமாக இம்போர்ட் பண்றாங்கன்னா ரஷ்யா 36% இம்போர்ட் பண்றாங்க. தென் ஃபாலோடு பை பிரான்ஸ். நெக்ஸ்ட் போலாமா? யுரேனியம் என்ரிச்மெண்ட். ஆக்சுவலா இது என்னன்னா நார்மலா நம்மளோட யுரேனியம் எடுத்துட்டீங்க, மினரல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு யுரேனியம் 238 தான் கிட்டத்தட்ட 99.3% இருக்கும். யுரேனியம் 235 ஜஸ்ட் ஒரு 0.7% தான் இருக்கும். ஓகேவா? பட் இதுதான் வந்துட்டு ஃபிசைல் மெட்டீரியல். ஃபிசைல்னா என்னன்னா செயின் ரியாக்ஷன் சஸ்டைன் பண்றது. நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இதனால மட்டும்தான் செயின் ரியாக்ஷன் சஸ்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் என்னன்னா இந்த யுரேனியம் 235 கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்றது. ஸோ அதுதான் இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீசிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யுரேனியம் 235 ஐசோடோப். எதுக்கு அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்ஷனை சஸ்டைன் பண்றதுக்கு. எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்க. சென்ட்ரிஃபியூஜிங்லாம் தெரியுமா உங்களுக்கு? லேப்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ சென்ட்ரிஃபியூஜிங் பண்ணும்போது ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் யுரேனியம் என்ரிச்மெண்ட். இப்போ பாருங்க, இப்போ வந்து 3 to 5% யுரேனியம் கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்துட்டாவே நம்மளோட நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்க்கு அது போதுமான பவர் சப்ளை பண்றதுக்கு போதுமானது. பட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் நம்ம தயாரிக்கணும்னா யுரேனியமோட கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட 90% இருக்கணும். ஸோ இதை பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. இது இப்போ 23 கொஸ்டின் நினைக்கிறேன். கரெக்ட். ஏன் கரெக்ட்? இது யுரேனியம் வச்சு என்ன எலக்ட்ரிசிட்டி கொண்டு வருது? என்ன எலக்ட்ரிசிட்டி? நியூக்ளியர் எனர்ஜி, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல கூடங்குளம்ல எல்லாம் இருக்குல்ல, யுரேனியம் யூஸ் பண்ணி தானே நம்ம இந்த செயின் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி பண்றோம். செகண்ட் படிங்க. என்ன ஆன்சர்? புரியல. 3 to 5 கரெக்ட். சூப்பர், அவ்வளவுதான்.
ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ரிச்மெண்ட் வந்துட்டு யுரேனியம் என்ரிச்மெண்ட்னா என்ன, எதுக்கு யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்றோம்? நேச்சுரல் யுரேனியம்ல யுரேனியம் 238 தான் அதிகமா இருக்கு. ஸோ என்ரிச்மெண்ட் பண்ணும்போது யுரேனியம் 235 கண்டென்ட் எப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 10 கிலோகிராம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து இவ்வளவு பர்சன்டேஜா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 20-30 கிலோகிராம் போடுறோம், போட்டு கீழே சென்ட்ரிஃபியூஜிங் பண்ணும்போது கான்சென்ட்ரேஷன் ஆயிரும். ஓகேங்களா? கான்சென்ட்ரேஷன் ஆகும்போது அந்த கான்சென்ட்ரேட்டட் யுரேனியம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அவ்வளவுதான் டெக்னிக்கல் ப்ராசஸ் அது. ஸோ அது எடுத்துக்கோங்க. யுரேனியம் 235னா என்ன, ஸோ இது என்ரிச்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் யுரேனியம் தேவை, வெப்பன்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் யுரேனியம் தேவை அப்படிங்கிறது. அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். 90% யுரேனியம் இருக்கு. ஓகேவா? அப்புறமா நெக்ஸ்ட் மேனார் அண்ட் கிச்சன் ராம்சர் சைட். ராம்சர் சைட்னா என்னது? ஆ ஆ வெட்லேண்ட் கன்சர்வேஷனுக்கு யுனெஸ்கோ டெசிக்னேட் பண்றது தான், கரெக்ட் தான். ராம்சர் கன்வென்ஷன்ஸ் கீழே வெட்லேண்ட்ஸ் இருக்கு இல்லையா? வெட்லேண்ட்ஸ்னா என்னது? லேக்ஸ், ரிவர்ஸ் எல்லாமே வெட்லேண்ட்ஸ் கீழே தான் வரும். ஸ்டாண்டிங் பாடி ஆஃப் வாட்டர்ல இருக்க எல்லாமே நம்ம வெட்லேண்ட்ஸ் தான் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சில்கா லேக், புலிக்கட் லேக், இது எல்லாமே வந்து நம்ம வெட்லேண்ட் தான் சொல்லுவோம். ஓகேவா? அது லேக்கா இருந்தாலும் நம்ம வெட்லேண்ட் தான் சொல்லுவோம். ஸோ வெட்லேண்ட்ஸ் வந்து வெட்லேண்ட்ஸ் எதுக்கு முக்கியம்? வெட்லேண்ட்ஸ்க்கு நிறைய பெனிஃபிஷியல் இருக்கு. அக்ரிகல்ச்சர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர் ஸ்டோரேஜ். வேற ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் என்னென்ன பண்ணும்? கரெக்ட் தான். வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம பக்கத்துல இருக்க ஏரியாஸ்ல இருக்க கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே ரீசார்ஜ் ஆகுமா? ஓகே. அப்புறம் பயோடைவர்சிட்டி சஸ்டைன் பண்ணுமா? அங்க லோக்கல் லைவ்லிஹுட்ஸ், ஃபிஷிங் பண்ணுவாங்க, டூரிசம் பண்ணுவாங்க. இந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ், அது மேங்க்ரோவ் கீழே வந்துடும். எல்லாமே வெட்லேண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டிங் பாடி ஆஃப் வாட்டர்ல இருக்க எல்லா லேண்டுமே நம்ம வெட்லேண்ட்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ ராம்சர் கன்வென்ஷன் ஒன்று 1971 கொண்டு வராங்க. ஸோ யுனெஸ்கோ தான் கொண்டு வராங்க. அது கீழே என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, அது எழுதலையா? ஓகே, இந்த இது கீழே வந்துட்டு எல்லா வெட்லேண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் வெட்லேண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நேஷன்ஸும் டெசிக்னேட் பண்ணணும். அந்த டெசிக்னேட் பண்ண லேண்ட்ஸை, வெட்லேண்ட்ஸை கண்டிப்பாக அவங்க கன்சர்வேஷன் பண்ணணும். அதுதான். இந்தியாவில் வந்துட்டு டோட்டலாக 91 ராம்சர் சைட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம தான் ஏஷியாவில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வெட்லேண்ட்ஸை டெசிக்னேட் பண்ணியிருக்கோம் ராம்சர் சைட்டா. தென் குளோபலி தேர்ட். ராம்சர் சைட்டை டெசிக்னேட் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம கிட்ட ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் கிடையாது. ராம்சர் சைட்டை டெசிக்னேட் பண்றது என்னன்னா, நாங்க இந்த வெட்லேண்ட்ஸ் தான் கன்சர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் டெசிக்னேஷன் கொடுக்குறது. அவங்க வந்து இன்டர்நேஷனல் டீம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இது. ஓகே, அதாவது வந்துட்டு இப்போ நம்ம ஜிடிபி இருக்கு. இப்போ நம்ம வந்து வேர்ல்டுலயே வந்து எத்தனாவது 5th பிளேஸ்ல இருக்கோம் ஜிடிபியில. பட் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருச்சா? இப்போ நம்ம பின்னாடி இருக்க நேஷன்ஸ், இப்போ ஜெர்மனில நமக்கு பின்னாடி தான் இருக்கு. பட் அங்க பீப்புளோட ஸ்டாண்டர்ட் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஒன்னா இருக்கா? கிடையவே கிடையாது. ஜிடிபி இருக்குங்கிறதுக்காக ஒரு நேஷனை நம்ம வந்து ஹியூமன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகமா இருக்கு, எல்லாருமே டெவலப் ஆயிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக கொண்டு வந்ததான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ங்கிறது. ஸோ வெறும் ஜிடிபியை மட்டும் வச்சு ஒரு நேஷனோட க்ரோத்தை மானிட்டர் பண்ணாம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல என்னென்னலாம் கொண்டு வராங்க பாருங்க. ரிலீஸ் பண்ற ஆர்கனைசேஷன் வந்து யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ பாருங்க, ஹெல்த், அதாவது அந்த நேஷன்ஸ்ல இருக்க பீப்புளோட ஹெல்த்ல என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க பாருங்க.
லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னா அது என்ன, எப்படி, என்ன மெஷர் பண்றாங்க, எதை வச்சு எப்படி மெஷர் பண்றாங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி? பாடி மட்டும் தானா? நல்லா யோசிச்சு பாருங்க. பாடி எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு நேஷனை இன்னொரு நேஷனையும் கம்பேர் பண்றாங்க. நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு 17 வச்சுக்கோங்க, ஜெர்மனியோட ஒரு 80. என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? என்விரான்மெண்ட்னா எப்படி? எஸ், கிளீன்லினஸ் இருக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்த் கேர், எக்கோசிஸ்டம் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அவங்க கிட்ட எவ்வளோ, அவங்க கிட்ட வந்து அவங்க ஹெல்த் கேர் பார்க்குற அளவுக்கு அவங்க கிட்ட இன்கம் இருக்கா? ஸோ இது எல்லாமே முக்கியம் இல்லையா? ஸோ அதனால தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்தை நம்ம மெஷர் பண்றோம் ஹெல்த்துக்கு கீழே. தென் எஜுகேஷன் பாருங்க, மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அண்ட் எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், இந்த 2 இயர்ஸையும் மெஷர் பண்றாங்க. இங்க இருக்க குழந்தைங்களோட எவ்வளவு மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அண்ட் இன்னொரு நேஷனோடது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி மெஷர் பண்றாங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ. ஜிடிபி ஓகே, ஜிடிபி வந்து எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், பெர் கேபிட்டா இன்கம் ஒரு ஆள் எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, பெர் கேபிட்டா இன்கம் எப்படி மெஷர் பண்றது? அப்படி கிடையாது, நம்மளோட ஜிடிபி டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன், அதுதான் வந்துட்டு பெர் கேபிட்டா இன்கம். ஓகேவா? நம்ம ஜிடிபி டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். இப்போ இவ்வளோ ஜிடிபி நம்ம 5th லார்ஜஸ்டாவே இருக்க, நம்ம பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கு? நம்ம பாப்புலேஷனுக்கு அந்த ஜிடிபி ப்ரொபோஷனா இருக்கா? கிடையவே கிடையாது. ஸோ அதுதான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட். இதுல பார்த்தாவே நம்ம இந்தியாவோட பொசிஷன் என்னன்னு பாருங்க, 130th பொசிஷன். ஜிடிபியில் 5th இருந்து என்ன பண்றது? எல்லா இண்டிகேட்டர்ஸ்லயுமே நம்ம கம்மி தான். நம்மளோட ஹெச்டிஐ வேல்யூ ரொம்ப முக்கியம், 0.685. இது எது கீழே வருதுன்னா மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட். அதாவது மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்னும் வரல. மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட்னாவே நமக்கு 0.700 வரணும். இட் இஸ் ஸ்டில் அண்டர் மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் தான் இருக்கும் நம்ம. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா இது எல்லாமே முக்கியம். ஹெல்த் கீழே என்ன, எஜுகேஷன் கீழே என்ன, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கீழே என்ன, இந்த 3 இண்டிகேட்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிஷ் பண்ற யாரு? யுஎன்டிபி, ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படின்னா நம்ம நேஷன்ல நம்ம நம்ம என்ன பண்ணுவோம், இந்தியாவில் இம்பார்ட்டன்ட் வெட்லாண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம தான் அனுப்புவோம் லிஸ்ட் யுனெஸ்கோக்கு அனுப்புவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் பண்ணி அந்த வெட்லாண்ட்ஸ் எல்லாமே அந்த கிரைட்டீரியாவை மீட் பண்ண, அவங்க ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. எப்படின்னா இந்த வெட்லாண்ட்ஸ்ல இவ்வளவு பயோடைவர்சிட்டி இருக்கணும், சும்மா எல்லா வெட்லாண்ட்ஸையும் எடுத்து நம்ம கன்சர்வேஷன்ல ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பயோடைவர்சிட்டி இருக்கணும், இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷஸ் இருக்கணும் அந்த வெட்லாண்ட்ல, இப்படி எல்லாத்தையுமே நிறைய மக்கள் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு வெட்லாண்டா இருக்கணும். அப்படி இருக்க வெட்லாண்ட்ஸை அவங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்க இன்டர்நேஷனலா. இல்ல மற்றது எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க, நாங்க ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கீம்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்பாங்க. ஸோ ஸ்கீம்ஸை பொறுத்தவரை டீட்டெயிலாக படிச்சிருக்கணும். தென் பிரதான் மந்திரி, இதெல்லாம் சிம்பிள் ஸ்கீம்ஸ் தான். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஜீவன் ஜோதிலே இருக்கு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் எல்லா மக்களுக்கும் தான். 18 to 50 மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு நம்ம புவர் எக்கனாமிக் பிலோ பவர்ட்டி லைன்ல இருக்கவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஸோ எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 2 lakh. ஸோ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா 2 lakh எல்லாருமே வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி வந்துட்டு பிரெட் வின்னர், அதாவது ஏர்ன் பண்றவங்க அந்த ஃபேமிலியில இறந்துட்டாங்க அப்படின்னா 2 lakh வரை கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 436 per annum வந்துட்டு ப்ரீமியம் பே பண்ணணும். நீங்க பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா லோன் வாங்குறவங்களுக்கும் இந்த ஸ்கீமை இன்க்ளூட் பண்ணி விட்டுருவாங்க. 436 எடுத்துக்குவாங்க அவங்க அக்கௌண்ட்ல இருந்து. ஓகேவா? பட் 2 lakhs கிடைக்கிறது, கிளைம் பண்றது கஷ்டம். கிளைம் ஆகாது அவ்வளவு சீக்கிரம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே. நம்ம பிரைவேட் இன்சூரன்ஸ் போடுறோம், லைஃப் இன்சூரன்ஸ், இது கவர்மெண்ட் இன்சூரன்ஸ், அவ்வளவுதான். பிரைவேட் இன்சூரன்ஸ் போடும்போது நம்ம ரொம்ப கட்டணும். இது 436 தான் ப்ரீமியம். பிரைவேட் இன்சூரன்ஸ் 20,000 30,000 கட்டணும் பெர் இயர்க்கே. கவர்மெண்டோட லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்ஐசி தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களே. எல்ஐசி தான் எல்லா இம்ப்ளிமெண்டேஷனும் பண்றாங்க இந்த ஸ்கீமுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இது எதுக்குன்னா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, டெத் ஆயிடுச்சு, டிசபிலிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இது எலிஜிபிலிட்டி ஏஜ் பாருங்க, 18ல இருந்து 70 வரையும். இது வந்து 18ல இருந்து 50 வரையும் தான். இந்த ஏஜ் எல்லாம் ரொம்ப முக்கியம், பிகாஸ் அதெல்லாம் கேட்கறாங்க மைன்யூட்டா. இது பாருங்க, ஸோ 2 lakh கொடுப்பாங்க. டெத் ஆர் டிசபிலிட்டினா, டோட்டல் டிசபிலிட்டினா, பார்ஷியல் டிசபிலிட்டினா 1 lakh. ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மி தான், 20 per annum தான். ஓகே, இது மட்டும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனுக்கு பார்த்துட்டு சொல்றேன். அட்டால் பென்ஷன் யோஜனா. தென் 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். இது நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் நடத்தின ஏதாவது ஞாபகம் இருக்கா?
மினிஸ்டர்ஸ் எப்படி ரிட்டைன் பண்றது ஞாபகம் இல்லை. ஓகே, இது என்ன ஒரு அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வராங்கன்னா, ஓகேவா, அது எந்த ஆர்டிகல் அமெண்ட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கான்ஸ்டியூஷன்ல என்ன மாடிஃபிகேஷன் கொண்டு வருது? ஆர்டிகல் 75யும் ஆர்டிகல் 164 அமெண்ட் பண்ணுது. 75 என்னது படிச்சிருப்பீங்களே பாலிட்டியில. ஆர்டிகல் 75 இல்ல இம்பீச்மெண்ட்ல கிடையாது. இம்பீச்மெண்ட் வந்து பிரசிடென்டோடது இல்லையா, அது 60 61ல வரும். மினிஸ்டர்ஸ் தென் 164ங்கிறது ஸ்டேட் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் தி பிரசிடென்ட், இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பிரைம் மினிஸ்டர், அதுதான் ஆர்டிகல் 75. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மினிஸ்டர் இல்ல ஒரு எம்பிஸ் எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கிரைம்ல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஜுடிஷியரி வந்து அஃபிஷியலா அவங்க வந்து கன்விக்ட் பண்ணிடணும். ஒரு கிரேவ் கிரைம்ல, ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல உள்ள கிரைம்ல அவங்க வந்து கன்விக்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிசைன் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து இப்போதைக்கு அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இன்னும் வந்து இது சட்டமா மாறல. ஆக்சுவலா பில்லா தான் இருக்கு, ஆக்டா மாறல. ஆக்டா மாறணும்னா 2 லோக்சபா ராஜ்யசபா பாஸ் பண்ணி தென் பிரசிடென்ட் வந்துட்டு அசன்ட் கொடுக்கணும். ஸோ இது என்ன சொல்லுறதுமே ரொம்ப கான்ட்ரவர்சியலான பில். மினிஸ்டரோ யாரா இருந்தாலும், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் யாரா இருந்தாலும், இஃப் ஹி இஸ் அரஸ்டட் அண்ட் டிடைன்டு ஃபார் 30 கன்சிக்யூட்டிவ் டேஸ். டிடைன்டுனா என்னன்னா, போலீஸ் கஸ்டடியில இருந்தாவே போதும். டிடைன்மெண்ட்ங்கிறது அதுதான், பிரிசன்ல இருக்குது. ஜுடிஷியரி மூலமா அஃபிஷியலா கன்விக்ட் ஆகாம ஜஸ்ட் 30 டேஸ் அவங்களை டிடைன் பண்ணி வச்சாவே, யாருக்குன்னா என்ன மாதிரி அஃபென்ஸ்க்குன்னு பாருங்க, பனிஷபிள் வித் 5 இயர்ஸ்க்கு மேல. எஃப்ஐஆர் போடும்போது எந்த கேஸ்க்கு கீழே போடுவாங்கன்னு வரும்ல, எந்த சட்டத்துக்கு கீழே, எந்த கிரைமுக்கு கீழே, எல்லாமே. ஸோ 5 இயர்ஸ்க்கு மேல பனிஷபிளா இருக்க கேஸா இருந்ததுன்னா அவங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆஃபீஸை வெக்கேட் பண்ணணும். ஜுடிஷியரி வந்து அஃபிஷியலா இவங்க குற்றவாளி தான் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் டிடைன் பண்ணாவே அவங்க வந்து ரிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்லதா கெட்டதா? கரெக்டான ஒரு பாயிண்ட். ஈஸியா யூஸ் பண்ணலாம் இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே நீங்க பாத்தீங்க, நம்மளோட மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க இல்லையா, அரெஸ்ட் பண்ணி டிடைன் பண்ணாங்க. பட் அவங்க வந்து கன்விக்ட் பண்ணல, இன்னுமே வெயில்ல வெளியே வந்துட்டாங்க. கன்விக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் அவங்க எவிடன்ஸ் நிறைய வேணும் கன்விக்ட் பண்றதுக்கு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கன்விக்ஷன்ஸ் நடக்காது. ஸோ இப்போ பண்ணல. இப்போ வந்து முன்னாடி இப்போ மாதிரி இருந்ததுன்னா அவங்க உடனே வெக்கேட் பண்ணியிருக்கணும் ஆஃபீஸர். ஆனால் என்ன அப்படின்னா, திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கலாம். இட் டஸ் நாட் பார் ஆஃப்டர் கஸ்டடியிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கலாம். ரீஜாயின் பண்ணாலும் என்ன ஆகும், ரெப்புடேஷன், பப்ளிக் அக்செப்டன்ஸ் வந்து கம்மியாகும் இல்லையா? ஒரு வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு டிடைன் பண்ணாலும் அது பெரிய விஷயம் கிடையாது. பட் ரிசைன் ஆகிட்டு மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுங்க ஒரு பெரிய பெரிய விஷயம். பப்ளிக் எல்லாமே அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பார்ட்டியை டீஸ்டெபிலைஸ் பண்ணிடுது இல்லையா, அப்போசிஷனை. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பா வந்து, ஏன்னா ரிமூவல் ஆஃப் ஒரு மினிஸ்டர் ரிமூவ் பண்ணணும்னா பிரைம் மினிஸ்டர் தானே பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஸோ அதான ப்ரொசீஜர். ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து மஸ்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட் டு ரிமூவ் சச் மினிஸ்டர் பை 31st day. ஸ்டேட்ல அதுதான், ஸ்டேட்ல வந்துட்டு நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு கவர்னருக்கு வந்துட்டு நோட்டீஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி இஃப் நாட் அப்படின்னா மினிஸ்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அந்த கிளாஸ் வந்து அப்பாயிண்ட் ஆகும். அவங்களோட எதுவுமே செல்லுபடி ஆகாது. பிரைம் மினிஸ்டர் பாஸே பண்ணலைனாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரெசிக்னேஷன் பண்ணி தான் ஆகணும். அதான் இந்த பில். நோட் பண்ணிக்கோங்க. 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் எந்த ஆர்டிகல்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 75 அண்ட் ஆர்டிகல் 164. அந்த அத்தால் பென்ஷன் யோஜனா சொல்றேன், இது முக்கியமானது. இது வந்து ஆக்சுவலா இப்ப பார்த்தோம்ல, பிரதான் மந்திரி ஷாம் யோகி மந்தன், அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கவங்களுக்கு. நீங்க கூட கரெக்டா ஆன்சர் பண்ணீங்களா எல்லாருமே? இந்த ஸ்கீம் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குற ஸ்கீம் இல்லையா, இதுவும் அதே ஸ்கீம் தான். 2015ல கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் இப்போ கொண்டு வந்தது பிரதான் மந்திரி ஷாம் யோகி மந்தன். ஸோ இது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதுவும் எலிஜிபிலிட்டி 18 to 40 இயர்ஸ் தான். ஆனா என்ன அப்படின்னா, அதுல வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15,000 வாங்குறவங்க மட்டும் தான் எலிஜிபிள் நம்ம பார்த்தோம். பாத்தீங்களா இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஓகே, இதுல அப்படி கிடையாது. யார் வேணாலும் எலிஜிபிள். யார் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்க எல்லாருமே எலிஜிபிள். 15,000 மேல வாங்கினா அவங்களும் எலிஜிபிள் தான், அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கவங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு 1:1 கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோமா, இங்க அது கிடையாது. ஃபுல்லாவே இவங்க தான் பே பண்ணணும், எம்ப்ளாயி தான் பே பண்ணணும். தென்
அதுக்கப்புறம் பென்ஷன் பெனிஃபிட்ஸ் பாருங்க, 1000லேருந்து 5000க்குள்ள வேரி ஆகலாம் பேஸ்ட் ஆன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்ப்ளாயி. ஆனால் அங்கே அப்படி கிடையாது, ஃபிக்ஸ்டு கான்ட்ரிபியூஷன். பார்த்தோம்ல 3000 per month. தென் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. தென் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்ஐசி. இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். ஸோ இது ரெண்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கணும். நோட் பண்ணுங்க டிஃப்ரென்ஸ் எல்லாமே, ப்ராப்பராக டிஃப்ரென்ஸ் எல்லாமே நோட் பண்ணணும். கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன வந்து ருத்ரசாஸ்திரா. ஸோ ஏஷியா நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் லான்ச் பண்ண ஃப்ரைட் ட்ரெயின் இதுதான் வந்து ஏஷியாவிலேயே லாங்கஸ்ட் ஃப்ரைட் ட்ரெயின்னு சொல்கிறாங்க. ஃப்ரைட்னா குட்ஸ் ட்ரெயின் 4.5 கிலோமீட்டர், அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் கிடையாது நோட் பண்ணுறது. இந்தியாஸ் லாங்கஸ்ட் ஃப்ரைட் ட்ரெயின் ருத்ரசாஸ்திரா குட்ஸ் ட்ரெயின் 4.5 கிலோமீட்டர் அதோட லென்த். எங்க ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரியல, இப்போதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பிரதான் மந்திரி ஸ்வாநிதி ஸ்கீம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேர்லயே இருக்கு ஸ்வாநிதி. ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பர் நிதி, ஸ்வாநிதி பேர்லயே இருக்கா. ஸோ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்குலாம் லோன் கிடைக்குமா போய் கேட்டா பேங்க்ல? கிடைக்காது, கொலேட்ரல் கேட்பாங்க பேங்க்ல. ஸோ அவங்களுக்காக கொலேட்ரல் இல்லாம அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இது. எந்த மினிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப முக்கியம். ஜென்ரலா லோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் இருப்பாங்க. பட் இந்த ஸ்கீம் லான்ச் பண்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். அப்படின்னா என்னன்னா அர்பன்ல இருக்க ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? இது பாருங்க, 10,000 வரையும் கொலேட்ரல் ஃப்ரீ லோன் வந்து அவங்க வாங்கிக்கலாம். ரொம்பலாம் வாங்க முடியாது, இவ்வளவுதான் 10,000 தான். புரியல? அதாவது அவங்க கொலேட்ரல் இல்லாம 10,000 வரையும் வாங்கிக்கலாம். மத்த அதுக்கு மேல வாங்கினா கொலேட்ரல் தேவைப்படும். ஆமா ஆமா 10,000 வரை தான் வாங்க முடியும் கொலேட்ரல் இல்லாம. புரியல? என்னது? கொலேட்ரல் வைக்க தேவையில்லை. அதுக்கு மேல வேணும்னா அவங்க வாங்கிக்கலாம், பட் கொலேட்ரல் வேணும். இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து 10,000 வரை தான். 10,000 கட்டி இப்போ வந்து ஆனுவல் இது 10,000 முடிச்சிட்டாங்கன்னா செகண்ட் ட்ரான்ச் வாங்கிக்கலாம் 20,000. செகண்ட் இயருக்கு 10,000 ப்ராப்பரா கட்டி முடிச்சிட்டாங்கன்னா செகண்ட் இயருக்கு வந்து 20,000 வரை வாங்கிக்கலாம். 20,000 நெக்ஸ்ட் தேர்ட் டைமுக்கு வந்து மொத்தம் 3 ட்ரான்ச் இருக்கு. தேர்ட் டைமுக்கு 30,000 சம்திங் வரை வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அமௌண்ட் கிடையாது, லேக்ஸ் கணக்குல எல்லாம் கிடையாது. ஸ்வாநிதி. எந்த மினிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். தென் இது மட்டும் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ட்ரான்ச் தெரிஞ்சாவே போதும். இப்போ சமுத்திரயான் ப்ராஜெக்ட் பேர்லயே இருக்கு, சமுத்திரயான்னாவே ஓஷன் ரிலேட்டடா. ஓகே, டீப் ஓஷன்ல போய் நம்ம டைவ் பண்ணி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. 6,000 மீட்டருக்கு மேல பாருங்க, 6,000 மீட்டருக்கு மேலலாம் நம்ம அவ்வளோ டெப்த் வரை போய் நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நம்ம நேவிஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது, எல்லாமே வந்துட்டு சப்மரைன்ஸ் கூட 300 மீட்டர் சம்திங் தான் ஒர்க் ஆகும். ஸோ 6,000 மீட்டர் வரை போய் நம்ம அங்கதான் 6,000 மீட்டர்ல என்ன இருக்குது? கான்டினென்டல் ஷெல்ஃப் இருக்கு இல்லையா? ஸோ அங்கதானே எல்லா மினரல்ஸ் ரிசோர்சஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. மினரல்ஸ்லாம் மேலே தண்ணியில மிதக்காது, ஸோ சீ பெட்ல ஷாலோ பெட்ல தானே இருக்கும். ஸோ அங்க போய் பார்க்கறதுக்காக நம்ம இன்வென்ட் பண்ண வெஹிக்கிள் தான் இந்த மார்சியா 6,000. பேர்லயே இருக்கு 6,000 மீட்டர் வரை இட் கேன் கோ. இட் இஸ் அ க்ரூடு சப்மெர்சில். க்ரூடுனா ஹியூமன்ஸ் வந்து அதில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதை டெவலப் பண்ணது வந்துட்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. இதோட என்டியரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 24 hours நினைக்கிறேன், 48 hours சம்திங், அவ்வளோ நேரம் வந்து தண்ணியில் இருக்க முடியும். அதுதான் இட் இஸ் இந்தியாஸ். இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேன் டீப் சி மிஷன் அண்டர் த டீப் ஓஷன் மிஷன் அப்ரூவ்ட் இன் 2021. புரியுதா உங்களுக்கு இது என்னன்ட்டு? இந்த வெஹிக்கிள் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலா. இதுதான் அது மார்சியா 6,000. ஓகேவா? என்டூரன்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி 12 hours வரையும் தான்.
எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் வந்து அதிகமாக வந்து இருக்க முடியும். 12 ஹார்ஸ் தான் என்டியூரன்ஸ். நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. டீப் ஓஷனில் ஆக்சிஜன் இருக்காது, ப்ரெஷர் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதுக்குன்னு தனியாக டிசைன் பண்ணப்பட்டதான் இந்த சமுத்திரம். எப்படி ஸ்பேஸுக்கெலாம் டிசைன் பண்ணுறோம்ல அந்த மாதிரி டீப் ஓஷன். மார்க்ஸியா 6000. ரிசர்ச் வெஹிக்கிள் அவ்வளோதான். நேவி கிடையாது, டிஃபென்ஸில் வராது. நெக்ஸ்ட்டு 16th லயன் பாப்புலேஷன் ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலி இந்த கிளாஸில் நீங்கள் இருந்தீங்களான்னு தெரில. ஏஷியாட்டிக் லைன் எங்கே இருக்குன்னு நான் சொன்னேன். குஜராத்தில் மட்டும்தான் இருக்குது ஏஷியாட்டிக் லைன். ஏஷியாலே குஜராத்தில் மட்டும்தான் இருக்குது. மொத்தம் லைனில் 2 ஸ்பீஷிஸ் தான் இருக்குது, ஏஷியாட்டிக் அண்ட் ஆஃப்ரிக்கன். மற்ற எந்த காண்டினென்ட்லேயுமே லைன் கிடையாது. யூரோப், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எங்கேயுமே லைன் இல்லை. ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏஷியாட்டிக் லைன் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஏஷியா எவ்வளோ பெரிய நேஷன் இல்லையா, ரஷ்யா எல்லாம் இருக்கு இல்லையா, இந்தியாவில் மட்டும்தான் ஏஷியாட்டிக் லைன் வந்து இருக்கு. ஸோ ஆக்சுவலாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கிர் ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் லைன் கொண்டு வந்து பாப்புலேஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணி பத்லா நேஷனல் பார்க் அந்த மாதிரி குஜராத்லேயே நிறைய ஏரியாவில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ பத்லா நேஷனல் பார்க் பிகேம். ஸோ இது ரொம்ப முக்கியம். நேஷனல் பார்க்ஸ் எல்லாமே ரொம்ப டேரக்டாகவே கேட்பாங்க. பத்லா நேஷனல் பார்க் எது வந்து செகண்ட் ஹோம் ஃபார் ஏஷியாட்டிக் லைன்ஸ்னு கேட்பாங்க. ஸோ பத்லா நேஷனல் பார்க் அங்கே தான் வந்து இங்கே குஜராத்தில் தான் அதுவும் இருக்கு. ஓகேவா? தென் லைன்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லைன்ஸ் லிவ் இன் ப்ரைட்ஸ். ப்ரைட்ஸ்னா என்னது? ஒரு மேல் ஹெட் இருக்கும். கரெக்டாக சொல்கிறேங்க, கரெக்ட். இட் இஸ் லெட் பை மேல்ஸ், பட் பர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்துட்டு ஃபீமேல்ஸ் தான். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருமே. பிரதர்ஸ் இருக்காது, அதாவது சிஸ்டர்ஸ், டாட்டர்ஸ் எல்லாருமே. மேல் லைன் வந்து ஒரு லைனுக்கே 2, ஒரு டாட்டர் ஒரு சன் பிறந்தாலும் அந்த டாட்டர் தான் அதோட பெர்மனன்ட் மெம்பராக இருக்கும். அந்த சன் வந்துட்டு அது கப்பா இருக்க வரையும் அந்த லைன் வளர்த்தும். பெருசானே அது போய் இன்னொரு ப்ரைடை லீட் பண்ண ஆரம்பிச்சு. இதுதான். ஸோ மேல்ஸ் ப்ரொடெக்ட் தேர் ப்ரைட்ஸ் அண்ட் ஹோல்ட்ஸ் த பொசிஷன் டில் ரீப்ளேஸ்ட் பை அனதர் மேல். ஒரு ப்ரைடோட ஹெட் வந்து ஒரு மேலாக தான் இருக்கும், பட் அதை இன்னொரு மேல் டிஃபீட் பண்ணிடுச்சுன்னா அந்த மேல் தான் அதோட ஹெட். ஹண்டிங் வந்து ஜென்ரலாக ஃபீமேல்ஸ் தான் போகும். லைன்ஸ் ஆர் நோன் ஃபார் சென்ட் மார்க்கிங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லைன்ஸ் ஒரு டெரிட்டரியிலேருந்து வராது, அது டெரிட்டரி டெசிக்னேட் பண்ணிடும். அதோட யூரின் இந்த மாதிரிலாம் அது ஹண்ட் பண்ண உணவெல்லாம் கொண்டு போய் அங்கங்கே போட்டு வச்சிடும். அது இது என்னோட ஏரியா, இதுக்குள்ளே யார் வந்தாலும் போய் அட்டாக் பண்ணும். ஸோ அதுதான் டெரிட்டரி மார்க்கிங். ஸோ லைனுக்கு தான் நம்ம நினைப்போம் லைன் தான் ரொம்ப ஆக்டிவ் அனிமல் அப்படின்ட்டு. லைன் தான் லாங்கஸ்ட் ரெஸ்டிங் பீரியட், 16 to 20 ஹார்ஸ் ஒரு நாளைக்கு. பிக் கேட்ஸில் அவ்வளோ நேரம் தூங்கும். எலிஃபெண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹார்ஸ் தான் தூங்கும் எலிஃபெண்ட். லைன்ஸ்க்கு தான். இந்த கொஸ்டினை வாசிங்க. ஓ கண்ணு தெரியலையா? ஓகே. லைன்ஸ் டு நாட் ஹாவ் அ பர்டிகுலர் ப்ரீடிங் சீசன் கொடுத்துருக்காங்க. தென் அன்லைக் மோஸ்ட் அதர் பிக் கேட்ஸ், சீட்டாஸ் டு நாட் ரோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீட்டாஸ் அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பர்டிகுலர் ப்ரீடிங் ஹேபிட் லைனுக்கு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கரெக்ட் தான். பட் அது ப்ரீடிங் சீசன் பர்டிகுலராக அது கிடையாது லைனுக்கு. இந்த சீசனில் வேணால் ப்ரீட் பண்ணும், நார்மல் எல்லா மேமல்ஸ் மாதிரி தான். ஓகேவா? பர்டிகுலர் ப்ரீடிங் சீசன்லாம் அதுக்கு இல்லை. செகண்ட் பாருங்க, அன்லைக் மோஸ்ட் அதர் பிக் கேட். பிக் கேட்ஸ்னா என்னது? பிக் கேட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், மொத்தம் 7 பிக் கேட்ஸ் இருக்கு. லயன், டைகர், சீட்டா, ஸ்னோ லியோபேட், ஜவுகர். ஆமாம்மா, லியோபேடும் வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க பிக் கேட்ஸ் என்னன்னு. மொத்தம் 7 பிக் கேட்ஸ் இருக்கு. லயன், டைகர், leopard, snow leopard, cheetah, jaguar and puma. இதுல வந்துட்டு இந்த 5 தான் இந்தியாவில் இருக்கு. இது 2 இல்லை, யூஎஸ்ல இருக்கு. ஓகே, லைன்ஸுக்கு வந்து பர்டிகுலர் ப்ரீடிங் ஹேபிட்லாம் கிடையாது, எல்லா இது மாதிரி தான். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். அன்லைக் அதர் பிக் கேட்ஸ், சீட்டாஸ் டு நாட் ரோர். கரெக்டா இல்லையா? தப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீட்டாஸ்னால ரோரிங் தான் என்னது? லைன்ஸ்ல ரோர் பண்ணதுல அந்த சவுண்ட் தான் ரோர். சீட்டாஸ் ரோர் பண்ணாது. நீங்க அந்த நேஷனல் ஜியோகிராபிக் வீடியோ எடுத்து பாருங்க, அது பூனை மாதிரியே கத்தும். சிப்பிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ஹயாய்டு போன் இல்லை, வாய்ஸ் அந்த போன் இல்லை. ஸோ புரியல. நீயோன்னு சொல்லாது, பூனை மாதிரி அதோட வாய்ஸ் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். ஓகேவா? நீங்க அந்த இதுல போட்டு பாருங்க சீட்டாஸ் எப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அன்லைக் மேல் லயன்ஸ், மேல் லியோபேட்ஸ் டு நாட் ப்ரொக்ளைம் த டெரிட்டரி பை சென்ட் மார்க்கின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா பிக் கேட்ஸும் அதோட டெரிட்டரியை ப்ரொக்ளைம் பண்ணும். ஸோ அதனால இது தப்பு, மற்ற ரெண்டும் கரெக்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் மவுஸ் டீர், இதை பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா? சொல்லியிருக்கேன். மவுஸுக்கும் இல்லாம டீருக்கும் இல்லாம சென்டர்ல ஒரு ஸ்பீஷிஸ் இருக்கு, அதுதான் இந்த மவுஸ் டீர். இது வந்து இதுல நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு சில்வர் பேக்டு செர்வோடைன் இப்ப 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது செப்ரோடைன் அப்படின்னா இதுதான். இட் இஸ் த வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் ஹூஃப்டு மேமல். ஹூஃப்டுனா என்னது சொன்னேன்? காலில் ஷூ மாதிரி இருக்குமே, கவுசுக்கெல்லாம் இருக்குல்ல, அதுதான். ஸோ வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் ஹூப்டு மேமல் வந்துட்டு இந்த மவுஸ் டீர் தான். ஸோ இது வந்துட்டு இட் ரிசம்பிள்ஸ் போத் லைக் அ மவுஸ் அண்ட் டீர், பட் இட் இஸ் அன்ரிலேட்டட் டு எய்தர். ஸோ ஒரு பிரிமிட்டிவ், ரொம்ப ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்பீஷிஸ் இது. அப்படியே வந்து இருக்கு, எந்த ஒரு எவல்யூஷனும் ஆகாம. இட் இஸ் எங்க அதோட ஹேபிட்டட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஆஃப் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகேவா? இங்க மட்டும்தான் இருக்கு. சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு என்னது? நம்ம சவுத் ஏஷியா, தென் இந்தோனேஷியா, மலேசியா வருது இல்லையா? ஸோ இங்க மட்டும்தான் இருக்கு டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல. இட் இஸ் ஹெர்பிவோரஸ் இன் நேச்சர். ஸோ மோஸ்ட்லி டீர் எல்லாமே ஹெர்பிவோரஸ் தான். ஸோ அதனால மவுஸ் டீரும் ஹெர்பிவோரஸ் தான். ஹெர்பிவோரஸ்னா என்ன தெரியல? பிளான்ஸை மட்டும் சாப்பிடும். ஓகே, இது என்ன அப்படின்னா இதுதான் ஆக்சுவலி இதோட யூனிக் ஃபீச்சர்ஸ். இது வந்துட்டு ஒரு டீர்னாலலாம் வந்துட்டு சப்மர்ஜ் ஆக முடியுமா? வாட்டர்ல போய் ஹைட் பண்ணிக்க முடியுமா? முடியாது. பட் இதனால முடியும். இட் இஸ் நோன் ஃபார் சப்மர்ஜ் அண்டர் வாட்டர் ஃபார் மினிட்ஸ் டு எவேட் ப்ரெடேட்டர்ஸ். ப்ரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வாட்டர்ல போய் ஒளிஞ்சுக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது ட்ரம்மிங் வித் ஹூஸ். இது வந்து என்னன்னா ஒரு டிஸ்ட்ரெஸ் இதாகுதுன்னா அது ஹூப்ஸை வச்சு ட்ரம்மிங் சவுண்ட் வந்து கொடுக்கும், மற்ற மெம்பர்ஸ்க்கு வார்ன் பண்றதுக்கு. இது எழுதிக்கோங்க. செப்ரோடைன் இது ரொம்ப முக்கியம். மவுஸ் டீர்னு கேட்காம இப்படி கூட கொடுக்கலாம். இங்க இதோட ஹேபிடட் எந்த ஏரியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்கு, தென் இந்த இது யூனிக் நேச்சர் என்ன, இட் இஸ் ஹெர்பிவோரஸ் இன் நேச்சர், இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். டக்கு நோட் பண்ணி. டிஃபென்ஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலா. டிஃபென்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணாதான் புரியும். தென் இன்னும் எவ்வளோ இருக்கு, நிறையா இருக்கும் போலயே. கோரல் ப்ளீச்சிங். கோரல் ப்ளீச்சிங் பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? என்னது? இருக்கும். ஸோ அதுதான், அது தெரியல உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணிடலாமா இந்த டாப்பிக்கை? டிஃபென்ஸ் போயிடலாம்ல. ஓகேவா? ஸோ ப்ளீச்சிங்னா அந்த ஜூசான்தலி அந்த ஆல்கே வந்துட்டு வெளியே வருது. ஓகே. தென் ரோல் கிளவுட்ஸ், இதுவும் கிளியரா சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? டியூப் ஷேப்டு கிளவுட்ஸ் வந்து வரும், ஆனால் ரெயின் வராது. அதுதான் முக்கியமே. இதுல ரெயின் வருமா வராதா அப்படின்னு கேட்பாங்க. நான் கொஸ்டின்ல அப்ஜெக்டிவ்ல கொடுத்துருந்தேன், தேர் ஹார்ம்லெஸ்ஸா இல்லை, நான் ஹெவி ரெயின் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். சம்திங் கரெக்டாக போட்டிங்களான்னு தெரியல. தேர் ஹார்ம்லெஸ் கிளவுட்ஸ். ஸோ என்ன எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ரோலிங் ஆக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாவே ஒரு விண்ட்ஷியர் இருக்கணும். டிஃப்ரெண்ட், அதாவது இப்போ இங்க இருக்குன்னா இந்த ஒரு 5 கிலோமீட்டர்ல வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் பர் ஸ்பீட்ல விண்ட் அடிக்கணும். மேலே போப்போ விண்ட் வந்து அதிகமாகலாம் கம்மியாகலாம். அந்த மாதிரி விண்ட் ஸ்பீட் வந்து ஆல்டிடியூட பொறுத்து மாறுறது தான் அந்த விண்ட் ஷியர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வந்துட்டு அந்த ரோலிங் காஸ் பண்ணுது, விண்ட் ஷியர். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஃபார்ம் ஆகுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். கூல் டென்ஸ் ஏர் மீன்ஸ் வார்ம் ஏர், இப்போ மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இன்னொன்று வந்துட்டு தே ஆர் டிட்டாச்டு ஃப்ரம் த ஸ்டார்ம் பேஸ். இது அப்ஜெக்டிவ்ல கேட்டிருந்தேன் இல்லையா? ரோல் கிளவுட்ஸ் ஆர் டிட்டாச்டு ஃப்ரம் த ஸ்டார்ம் பேஸ். அதுவே ஷெல்ஃப் கிளவுட்ஸாக இருந்தால் இதே மாதிரி தான் இருக்கு எல்லா ஃபீச்சர்ஸும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன, இட் இஸ் அட்டாச் டு த ஸ்டார்ம் பேஸ். அப்போ ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும் ஷெல்ஃப் கிளவுட்ஸ். இது வந்து ஸ்டார்ம் பேஸ் வந்து டிட்டாச் ஆனால இது ரெயின்ஃபால் கொடுக்காது. ஹார்ம்லெஸ் கிளவுட்ஸ். இதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளவுட்ஸ் வந்தாவே நம்ம என்ன நினைப்போம், பயங்கரமா மழை கொட்டுதுன்னு தான் நினைப்போம். இது வந்து ஹார்ம்லெஸ். நோட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை வேணாம், நோட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. தென் இதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெக்ளைம் ஃப்ரேம்வொர்க், மினிஸ்ட்ரி ஆஃப் கோலோடது. மைன் க்ளோஷர் அண்ட் ரீபர்பஸிங்க்கு இதான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மைனிங் பண்றாங்கன்னா அது கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, சரியா க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். இந்த டைம் வந்துட்டு லோக்கல்ல பஞ்சாயத்து எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு சேலரி எல்லாம் கொடுத்து க்ளோஸ் பண்ண வைக்கிறது. ஸோ அதான் டீசென்ட்ரலைஸ்ட் பீப்புள் சென்ட்ரிக் எஃபோர்ட் இன் கோல் செக்டார். இது நோட் பண்ணிக்கோங்க. ரெக்ளைம் ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப முக்கியம். கிராஸ் ரூட் இன்வால்வ்மெண்ட் எப்படின்னா சும்மா இந்த எம்என்ரீகாலாம் இருக்குல்ல, எம்என்ரீகா இந்த 100 நாள் வேலை திட்டம், 100 days, இவங்களெல்லாம் வச்சு பீப்புள் சென்ட்ரிகா க்ளோஸ் பண்ணுறது.
அவ்வளவுதான். கேட்டஸ்ட்ராஃப் பாண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான் அந்த அப்ஜெக்டிவ்ல. டிசாஸ்டருக்கு வந்துட்டு எப்படி கவர்மெண்ட் ஃபண்டு, டிசாஸ்டர் வந்துருச்சு ஃபண்ட் ரைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த பாண்ட்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா பாண்ட்ஸுங்கிறது பர்பஸ் என்னன்னா, எனக்கு காசு வேணும் அப்படின்னா நான் வந்து பாண்டு கொடுப்பேன், இஷ்யூ பண்ணுவேன். நீங்க வந்து அந்த பாண்டை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து லோன் மாதிரி தான், பட் பீப்புள் டு பீப்புள் ட்ரான்ஸ்ஃபர், பேங்க் இல்லாம. ஓகேவா? இந்த கேட்டஸ்ட்ராஃப் பாண்ட்ஸோட ஸ்பெசிபிக் என்னன்னா இது ஒரு இன்சூரன்ஸ் லிங்க்டு பாண்ட். நார்மலா ஒரு இன்சூரன்ஸ் எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி. இப்ப நான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட வாங்குறேன், நீங்க ஒரு இன்சூரன்ஸ் அப்ளையர், நான் உங்ககிட்ட வாங்கினா மந்த்லி நான் ப்ரீமியம் கட்டுவேன். இப்போ எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க எனக்கு ஃபண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதே ஃபார்மேட் தான் இந்த இது. ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்துட்டு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்துருது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த பாண்டு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வாங்குறாங்க ஒரு ஸ்பான்சர். ஒரு டிசாஸ்டர் நடந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இன்வெஸ்டர்ஸ் தான் அந்த டிசாஸ்டருக்கான எல்லா ஃபண்டையும், டிசாஸ்டர் நடந்துருச்சு இவ்வளோ எக்கனாமிக் லாஸ் வந்துருக்குன்னா அதை யார் ஃபண்ட் பண்ணுவாங்கன்னா அந்த பாண்டு வாங்குறவங்க. இப்ப நடக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா கவர்மெண்ட் கட்ட ப்ரீமியம் ஃபுல்லா அவங்களுக்கு தான். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி கவர்மெண்ட் வேற ஒரு பிரைவேட் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு பெரிய பெரிய இப்ப அம்பானி எல்லாம் இருக்காங்க, ஸோ அவங்களாம் இந்த பாண்ட்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நன்மைக்காக வாங்குறது தான். புரியுதா? கவர்மெண்ட் வந்து ப்ரீமியம் கட்டுவாங்க அவங்களுக்கு. கவர்மெண்ட் அவங்களுக்கு ப்ரீமியம் கட்டுவாங்க. கவர்மெண்ட் தானே பையர், யார் பையரோ அவங்க தானே ப்ரீமியம் கட்டணும். கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு தேவை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களோட டாக்ஸ் அமௌண்ட்டை எடுத்துக்காம, ஸோ டாக்ஸ் பட்ஜெட்ல இருந்து எடுக்காம அவங்களுக்கு வெளியில இருந்து காசு வேணும் டிசாஸ்டர் ஃபண்ட் பண்றதுக்கு. ஸோ ஒரு பிரைவேட் செக்டார் கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா பாண்ட்ஸை செல் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் தானே பையர் ஆஃப் பாண்ட்ஸ், பையர் ஆஃப் மணி. ஸோ கவர்மெண்ட் தான் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுவாங்க. ஓகேவா? இப்ப பாண்டு இப்ப ஒரு அம்மானி அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாங்குறாங்க பாண்டை, வாங்கும்போது ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறாங்க. இப்ப 7.5 மேக்னிடியூட் எர்த்குவேக் வந்துருச்சுன்னா அதுக்கான டேமேஜை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிக் டெரிட்டரி எல்லாமே மார்க் பண்ணி கிளியரா இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்னன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரீமியம் கட்டி வாங்கிக்குவாங்க. இப்போ அந்த டிசாஸ்டர் அந்த இடத்துல நடந்துருச்சுன்னா அதுக்கான எக்கனாமிக் லாஸ் எவ்வளவோ அதுக்கான ஃபண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. அம்பானி குரூப் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டிசாஸ்டர் ரிஸ்க் வந்து யார்கிட்ட இருந்து யாருக்கு போகுது பாருங்க, அதுதான். இட் இஸ் டிசாஸ்டர் ரிஸ்க் இஸ் கன்வெர்டட் இன்டு ட்ரேடபிள் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ். ஸோ யாருக்கு? கவர்மெண்ட் கிட்ட இருந்து மார்க்கெட்ஸ், கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட் போகுது, யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இல்லைன்னா கவர்மெண்ட் தானே ஃபண்ட் பண்ணணும். டிசாஸ்டர் நடந்துச்சு, எக்கனாமிக் லாஸ்னா கவர்மெண்ட் தானே ஃபண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக அந்த ரிஸ்க்கை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது. ஸோ இது ரிஸ்கியா இருக்கனால இன்ட்ரெஸ்ட் வந்து ஹையா இருக்கும், அது ப்ரீமியம் வந்து ஹையா இருக்கும். பே பண்ற மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் ரொம்ப. அவ்வளவுதான், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாண்டோட அப்ஜெக்டிவ் என்ன? இட் இஸ் an insurance linked security that converts disaster risk into tradable financial products. ஆமா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க, இப்பதான் இஷ்யூ பண்ணாங்க, இன்னும் யாரும் வாங்கல. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரை இந்தியாவில். ஸோ வந்து இது ஹைலி இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ மிலிட்ரி எக்ஸசைஸ் எதுக்கு முக்கியம்னா ஒரு இது பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ எக்ஸசைஸ் மித்ரா சக்தி பற்றி கேட்டிருக்காங்க 2023ல. என்ன அப்படின்னா இட் வாஸ் அ ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ், அது ஒரு ஆப்ஷன். தென் இது வந்து பூனேல நடந்துச்சா. தென் நெக்ஸ்ட் இது வந்து இதோட அப்ஜெக்டிவ் வந்து கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனா. தென் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதோட பார்ட்டா, அப்படி இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும் மிலிட்ரி எக்ஸசைஸ் பொறுத்த வரையும். டீட்டெயிலாக கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். இது ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தப்பு. எக்ஸசைஸ் மித்ரா சக்திங்கிறது இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவோடது. அவ்வளோதான், மற்றது எல்லாமே கரெக்ட் ஆப்ஷன்லேயே இருக்கும். ஓகேவா உங்களுக்கு? அவ்வளோதான், சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணவே போதும். ஸோ மிலிட்ரி எக்ஸசைஸ் பொறுத்தவரை எந்த நேஷன்ஸு, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், எந்த நேஷன்ஸ்க்கு நடுவில் நடக்குது, தென் அது என்ன நேவி எக்ஸசைஸா, ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸா, ஆர்மி எக்ஸசைஸா, இதோட கோல் என்ன, இது மட்டும் தெரிஞ்சாவே போதும். தர்ம கார்டியன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடக்கிற எக்ஸசைஸ் இது வந்துட்டு இதோட அப்ஜெக்டிவ் வந்து கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன். அதாவது ஆர்மி கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனாவே மிலிட்ரி ஆர்மி இருக்காங்க இல்லையா, ஏர்ஃபோர்ஸ் கிடையாது. ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம ஆர்மி பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு எக்ஸசைஸ் இது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, தர்ம கார்டியன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜப்பான் எழுதிக்கோங்க. இட் இஸ் அ
ஆர்மி எக்ஸசைஸ் சப்ஜெக்டிவ் வந்துட்டு கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் தான். மோஸ்ட்லி நேஷன்ஸ் கூட கண்டக்ட் பண்ற எல்லா எக்ஸசைஸோட அப்ஜெக்டிவ் வந்து கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனா தான் இருக்கும். எப்படின்னா இப்ப இந்தியாவோட மிலிட்ரியில இருந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் போவாங்க, ஜப்பானும் வருவாங்க. ஸோ இன்டர்ஆப்ரேட்டிவிட்டி இவங்க ஜப்பான் செய்த போர்ஸ் வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேவா, அவங்களோட ஸ்டைல நம்ம கத்துக்கும். அப்படி மியூச்சுவலா எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான் அது மிலிட்ரி எக்ஸசைஸ்ங்கிறது. டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம கத்துக்கலாம் அவங்க கிட்ட இருந்து, நம்மளோட டெக்னிக்ஸ் அவங்க கத்துக்குவாங்க. அவங்க ரெண்டு ஃபோர்ஸ் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி சில எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா இந்தியாவில் நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜப்பான்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோ, திடீர்னு 2 பேருக்கு நடுவில் கோஆப்ரேஷன் வருமா? வராது. ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராக்டிஸ் வேணும் இல்லை, அதுக்காக. நெக்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணதுனால இந்தியா வந்து பயங்கரமா கொஞ்ச நாள் நியூஸ்ல இருந்துச்சு. நம்ம ரஷ்யா கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாவல் எக்ஸசைஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ரஷ்யா வந்து அந்த வார்ல இருக்கு இல்லையா, ரஷ்யா உக்ரைன், ரஷ்யா எல்லா நேஷன்ஸும் தள்ளி வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, ஜாயின் நாவல் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு தான் வந்து ட்ரம்ப் பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் 2 நாடு கண்டக்ட் பண்ணுதுன்னா அது அவங்க 2 நாள் ரொம்ப க்ளோஸா இருந்தா மட்டும் மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ண முடியும். எல்லா நேஷன்ஸ் கூட கண்டக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இந்திய எக்ஸசைஸ் எந்திராங்கிறது இட் இஸ் அ நாவல் எக்ஸசைஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யா. எங்க நடந்துச்சு பாருங்க, சென்னையில தான், பே ஆஃப் பெங்கால்ல, இங்கதான். ஓகேவா, மேரிடைம் கோஆபரேஷன் அண்ட் இன்டர்ஆபரபிலிட்டி. நம்மளோட நாவல் ஃபோர்ஸும் அவங்களோட நாவல் ஃபோர்ஸும் சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறது. எங்க நடந்துச்சுங்கிறதும் முக்கியம். சென்னை, ரஷ்யால கிடையாது, சென்னையில. ஓகேவா. தென் எக்ஸசைஸ் போங்கோ சாகர். இது நீங்க நேம்லயே வந்துட்டு இருக்கு, சாகர் அப்படின்னாவே வந்துட்டு மேரிடைம் தான். ஸோ மேரிடைம் எக்ஸசைஸ். போங்கோ அப்படின்னா பங்களாதேஷ் அண்ட் இந்தியா. அவ்வளவுதான், இது எழுதிக்கோங்க. மேரிடைம் எக்ஸசைஸ். இது என்ன எக்ஸசைஸ்? மிலிட்டரி எக்ஸசைஸா, ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸா? அது ரொம்ப முக்கியம். ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ்னா எல்லாமே வரும், ஏர்ஃபோர்ஸ், நம்மளோட நேவி எல்லாமே சேர்ந்து பண்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸசைஸ் கஞ்சர், பேர்லயே இருக்கு. கிர்கிஸ்தான், இந்தியாவும் கிர்கிஸ்தானும் நடத்துனது. ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து கிர்கிஸ்தான். ஸோ இது என்ன அப்படின்னா அதேதான், அர்பன் வார்ஃபேர் அண்ட் கவுண்டர் டெரரிசம். ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னா ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், அவ்வளவுதான். இந்த அப்ஜெக்டிவ் வந்துட்டு அர்பன் வார்ஃபேர் அண்ட் கவுண்டர் டெரரிசம். நேவல் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்றதுல ரொம்ப ரேரா தான் கண்டக்ட் பண்ணுவோம். மோஸ்ட்லி எல்லா எக்ஸசைஸும் அர்பன் வார்ஃபேர் கவுண்டர் டெரரிசம் தான் இருக்கும். நேவல் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸசைஸ், நேவி ஃபோர்ஸோட பண்றதெல்லாம். ஸோ இந்திராங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திரா எக்ஸசைஸ் டக்கு நோட் பண்ணுங்க. டிஃபென்ஸ் இருக்குன்னு, டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் டாபிக் கம்மி தான். எக்ஸசைஸ் சீ டிராகன். இது என்ன அப்படின்னா மல்டிநேஷனல் எக்ஸசைஸ். ஆக்சுவலாக இது வந்து ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் எக்ஸசைஸ். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ்லாம் ரேராக தான் நடக்கும். என்ன அப்படின்னா நிறைய நேஷன்ஸ் சேர்ந்து பைலேட்ரல், இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பைலேட்ரல் இல்லையா, இந்தியா பங்களாதேஷ், இந்தியா கிர்கிஸ்தான். இது வந்து மல்டிநேஷனல், நிறைய நேஷன் சேர்ந்து நடத்துறது. இது எங்க நடக்குது அப்படின்னா இங்க இந்தியோ பசிபிக் அலைஸ் எல்லாமே, இந்தியன் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷன் கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து எங்க நடக்குதுன்னா யூஎஸ் ஹோஸ்ட் பண்றாங்க. பசிபிக் ஓஷன்ல தான் நடக்குது. ஆக்சுவலி இது வந்து சைனாக்கு எகென்ஸ்டா நடத்துற எக்ஸசைஸ். மோஸ்ட்லி இந்த பசிபிக் நேஷன்ஸ் எல்லாமே சைனாவோட அக்ரஷன்ஸ்க்கு எகென்ஸ்டா ஒரு எக்ஸசைஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுதான். நாங்க எப்படி பண்றோம், இவ்வளவு நேஷன்ஸ் நாங்க பண்றோம் அப்படின்னு. இந்தியாவும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் தான் இதோட ஃபோக்கஸ். தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சக்தி, ரொம்ப முக்கியம். தர்ம கார்டியன் எப்படி ஜப்பானோடையோ அந்த மாதிரி சக்தி வந்து பிரான்ஸ் கூட. இட் இஸ் பையினியல் 2 years ஒன்ஸ் நடக்கிறது ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். அதே மாதிரி தான் மிலிட்டரி எக்ஸசைஸ்னாவே உங்களுக்கு மோஸ்ட்லி கவுண்டர் டெரரிசம், அர்பன் வார்ஃபேர் அதான் இருக்கும். ஸோ எக்ஸசைஸும் அந்த ஹோஸ்ட் நேஷன் மட்டும் ரொம்ப முக்கியம். அர்பன் இப்போ வந்து சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க வந்துட்டு பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குல்ல, டென்ஸா இருக்கு. இங்க இருந்து ஹைட் பண்ணி அட்டாக் பண்றது கஷ்டம். ஸோ அதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? பில்டிங்ஸ்ல ஏறுறது, எங்க இருந்து அட்டாக் பண்ணலாம் அந்த மாதிரி. ரூரல்ல வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸ் இல்லையா, அங்க ட்ரைனிங், அங்க ஒரு கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன் கண்டக்ட் பண்றதுக்கும் அர்பன்ல கண்டக்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டெரரிஸ்ட் எகென்ஸ்டா பண்றது தான் அர்பன் வார்ஃபேர். ஓகேவா, அதுக்காக இது நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் சக்தி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் டைகர் ட்ரியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா யூஎஸோட நடக்கிற ட்ரை சர்வீஸ் மிலிட்டரி எக்ஸசைஸ். இந்த ட்ரை சர்வீஸ் மிலிட்டரி எக்ஸசைஸ் யூஎஸ் கூட மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ரேரான எக்ஸசைஸ். நம்மளோட ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கோஆர்டினேட்டட் ட்ரைனிங் எடுப்பாங்க. இந்தியாவுக்கும்
யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் இருக்க இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் டைகர் ட்ரியம், ட்ரைசர்பஸ் மிலிட்டரி எக்ஸசைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டால்ஃபின் சர்வே. இது ஆக்சுவலி ஏற்கனவே நடத்தின டாபிக் தான், நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டால்ஃபின் சர்வே எடுத்தாங்க ப்ராஜெக்ட் டால்ஃபின் கீழே. ஸோ என்ன அப்படின்னா, கேங்கட்டிக் டால்ஃபின் வந்து 6000 கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் இண்டஸ் டால்ஃபின் வந்து 3 இருக்கு இந்தியாவுக்குள்ள. ஸோ ஆக்சுவலி கேங்கட்டிக் டால்ஃபின் பற்றி தான் உங்களுக்கு முக்கியம், இந்த டேட்டாஸ்லாம் முக்கியம் கிடையாது. ஸோ கேங்கட்டிக் டால்ஃபின் பற்றி, கேங்கட்டிக் டால்ஃபின் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த 4 வேர்ல்ட்ஸ் ஆப்ளிகேட் ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின். அதாவது எல்லா டால்ஃபின்ஸுமே பார்த்தீங்கன்னா சீ வாட்டர்லேயும் அடாப்ட் ஆகும், ரிவர்ஸ்லேயும் அடாப்ட் ஆகும், ஃப்ரெஷ் வாட்டர்லையும். ஆனால் இந்த வேர்ல்டுலேயே குளோபல் லெவலில் 4 டால்ஃபின்ஸ் மட்டும்தான் ஆப்ளிகேட் ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும்தான் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த டால்ஃபின் தான் கேங்கட்டிக் டால்ஃபின். கேங்கட்டிக் டால்ஃபின் ஒன்று, இண்டஸ் டால்ஃபின் ஒன்று, தென் சைனீஸில் ஒரு டால்ஃபின் இருக்குது, தென் பிரசிலியன் டால்ஃபின் ஒன்று இருக்குது, பிங்க் டால்ஃபின் ஒன்று இருக்குது. ஸோ இது 4 மட்டும்தான் ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும்தான் வரும். சால்ட் வாட்டரில் விட்டால் அது இறந்துடும். மற்ற எல்லா டால்ஃபினுமே 2 அடாப்ட் ஆகும். ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும் இருக்குது அப்படின்னா அதோட வல்னரபிலிட்டி ஜாஸ்தி இல்லையா, சால்ட் வாட்டரில் அடாப்ட் ஆகும். ஸோ அது கன்சர்வேஷன் பார்த்து பண்ணணும். ஸோ கேங்கஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ அதனால தான் இந்த டால்ஃபின் வந்து இதை நம்மளோட நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் தெரியும்னா, கேங்கட்டிக் டால்ஃபின் சொன்னேன் கிளாஸ்ல. நேஷனல் அக்வாட்டிக் அனிமல், இந்தியாவோட நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் வந்துட்டு இந்த கேங்கட்டிக் டால்ஃபின் தான். நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் இது. நேஷனல் அனிமல் வேற, ஹெரிட்டேஜ் அனிமல் வேற. எலிஃபென்ட். ஓகே, நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் வந்துட்டு நமக்கு டால்ஃபின் தான். தென் இதை வந்து என்ன இது ஆக்சுவலி பிளைண்ட் டால்ஃபின். இது வந்து பிளைண்ட், இது கண்ணு கிடையாது. ஸோ இது சூசூன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது வந்து என்ன ஆகும்னா, டால்ஃபின் வந்து ஒரு மேமல் இல்லையா, ஸோ ரொம்ப நேரம் ஃபிஷ் மாதிரி இது கில்ஸ் கிடையாது. ஸோ தண்ணியிலேயே அதனால இருக்க முடியாது, கண்டிப்பாக சர்ஃபேசிங் பண்ணி தான் ஆகணும் ஆக்சிஜனுக்காக. நம்மள மாதிரி தான். ஸோ நம்மளும் மேமல் தானே. ஸோ ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது இல்லையா. ஸோ வாட்டரில் ஆக்சிஜன் கிடைக்காது. சர்ஃபேஸ் பண்ணும்போது அது ஒரு சவுண்டு மேக் பண்ணும். அதனால தான் அதை சூசூன்னு சொல்லுவோம், நிக் நேம். இட் இஸ் அ பிளைண்ட் டால்ஃபின். அப்போ அது எப்படி ப்ரே பண்ணும்னா, எக்கோலொகேஷன், சவுண்டு, வாயிலேருந்து சவுண்டு வைப்ரேட் பண்ணும். ஸோ அந்த சவுண்ட் என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லை, எக்கோவா. அந்த எக்கோவை யூஸ் பண்ணி ப்ரே டிடெக்ட் பண்ணி அது வந்து ப்ரே பண்ணும், அதாவது ஃபீட் பண்ணும். அவ்வளோதான். இது வந்து கங்கஸ், பிரம்மபுத்திரா. டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் மட்டும்தான் கேங்கட்டிக் ரிவர் டால்ஃபின்கிறனால நம்ம கேங்கஸ் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கிடையாது. இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், ஏன்னா 3 ஸ்டேட்லேயும் 3 கண்ட்ரிலையுமே வந்துட்டு உங்களுக்கு கேங்கஸ் ஃப்ளோ ஆகுது இல்லையா. கேங்கஸோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து 3 நேஷன்ஸ்க்கு வருது. ஸோ அதனால அதோட ஹேபிட்டட் ரேஞ்சு ரொம்ப முக்கியம். இந்தியா, நேபாள், பங்களாதேஷ்ல இருக்கு. கொஸ்டின்ல அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு கேங்கட்டிக் டால்ஃபின், இட்ஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் இந்தியான்னு கொடுப்பாங்க. தப்பு. இந்தியா, நேபாள், பங்களாதேஷ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். இந்த நேம் நோட் பண்ணுங்க, இந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்றேன். அது ஆக்சுவலி என்னன்னா, இட் இஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இன்டர்நேஷனல் பார்டர்ஸ்ல இருக்க வில்லேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் பண்றதுக்கு. இப்போ பார்டர்ல இருக்க வில்லேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஏன்? நம்மளோட ஆர்மி எல்லாமே பார்டர்ல நிறுத்திருக்கோம். ஸோ அங்க ப்ராப்பரா அந்த வில்லேஜ்ல ரோடு இருக்கணும், ஆர்மி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மூவ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த வில்லேஜ் அதுக்காக டெவலப் பண்ணு. இன்னொன்று அங்கே இருக்க மக்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். இல்லைன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, கிரைம்ல ஈடுபடுவாங்க. பிகாஸ் பார்டர்ல இருக்க ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா. இந்தியா பாகிஸ்தான் பார்டர் எடுத்துட்டீங்கன்னா பார்டர்ல இருக்க மக்கள் ஃபுல்லாவே ட்ரக் அடிக்ட். ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து ட்ரக் சப்ளை ஆகுது இல்லையா. ஸோ அங்க ப்ராப்பரா ஹெல்த், எஜுகேஷன் இதெல்லாமே கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும், கொண்டு வந்தாங்கன்னா அந்த வில்லேஜ் வந்து ப்ரொடெக்டிவா வைக்கலாமா, நமக்கு அந்த ஆப்போசிஷன் பாகிஸ்தான் இன்னொரு நேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் கம்மி பண்ணலாமா, அது கொண்டு வந்ததான் இந்த ஸ்கீம். இதோட மினிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு நம்ம நினைப்போம், ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்றாங்க. அவ்வளோதான். காம்ப்ரஹென்சிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜஸ் நியர் இன்டர்நேஷனல் லேண்ட் பார்டர்ஸ். நெக்ஸ்ட் ஹை சீஸ் ட்ரீட்டி ரொம்ப முக்கியம். ஹை சீஸ்ங்கிறது என்னது? எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பத்தி சொல்லியிருக்கேன். இந்தியாவில் எந்த நேஷன்ல இருந்தும் பார்டர்ல எந்த நேஷனோட கோஸ்டல் ஸ்டேட்ஸ்ல இருந்தும் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் உள்ள எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். அதாவது என்னன்னா 200 நாட்டிக்கல்ஸ் மைல் உள்ள சி பார்டர் இருக்க நேஷன்ஸ்க்கு மட்டும் அதில் உள்ள ரிசோர்ஸ் எல்லாமே நமக்கு தான் சொந்தம். மற்ற நாடு வந்து அதை எடுக்க முடியாது. அதுதான் அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஓகேவா?
இதுக்கு மேல உள்ளது, இப்ப இங்க ஒரு நேஷன் இருக்கு, இது ஒரு 200 நாட்டிக்கல் மைல்ஸ், இது அவங்களோடது. நடுவில் இருக்கிறது ஹை சீஸ்ன்னு சொல்லுவோம். எந்த ரெகுலேஷன்ஸ்க்கும் கீழே வராத ஏரியாஸ், எந்த நேஷன்ஸோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் கீழே வராத ஏரியாவை தான் நம்ம ஹை சீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஹை சீஸ்ல நிறைய வளம் இருக்கு இல்லையா, இங்க நிறைய உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ரிசோர்சஸ் எல்லாமே இருக்கு. எக்கனாமிக் ரிசோர்சஸ் இருக்கு, பயாலஜிக்கல் ரிசோர்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நேஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, அது யார் வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு வந்து ப்ராப்பரா ரெகுலேஷன்ஸ் கிடையாது இப்போ வரையும் ஹை சீஸ்க்கு. ஸோ அங்க ஹை சீஸை ரெகுலேட் பண்றதுக்காக கொண்டு வந்ததா இந்த ஹை சீஸ் ட்ரீட்டி. அதுதான் வந்து பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் கொண்டு வராங்க. நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னது, 200 நாட்டிக்கல் மைல்ஸ் தாண்டி உள்ள அதான் ஹை சீஸ். அதுதான் வந்து பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். அங்க இருக்க வளங்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தது. இப்போ யூஎஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹை சீஸ்ல இருக்கிற பயோடைவர்சிட்டில பயங்கரமா சீவீடு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அனிமல்ஸ்லாம் இருக்கும், பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ அது பிகாஸ் அங்க வந்து எந்த ரெகுலேஷனுமே கிடையாது. ஸோ அவங்க என்ன வேணாலும் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா, அது எல்லா நேஷன்ஸ்க்கும் காமனானது தான். பட் என்னன்னா டெவலப்டு நேஷன்ஸ் கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்கு, அவங்க ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. மற்ற நேஷன்ஸ்க்கு ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இது ஒரு ரெவல்யூஷனரி ட்ரீட்டி. உங்களுக்கு ஏற்கனவே நடத்தினேன் ஆக்சுவலா யுன்கிளாஸ். இந்த கன்வென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஒரு நேஷனுக்கும் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்ததா இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் சி. பேர்லயே இருக்கு பாருங்க, லா ஆஃப் சி, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி. அதுதான் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் டிட்டர்மின் பண்ணது. இவங்களே தான் இப்போ திருப்பி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஹை சீஸ் ட்ரீட்டி. ஓகேவா, ஹை சீஸ் ட்ரீட்டியும் நாங்கள் ரெகுலேட் பண்ணுவோம். ஓகே, என்னென்ன ரெகுலேஷன் அப்படின்னா, மரைன் பயோடைவர்சிட்டியை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போறோம். எல்லா நேஷன்ஸும் சேர்ந்து அப்ரூவல் பண்ணது தான் இது. என்ன அப்படின்னா, இதுக்கு மேண்டேட்ரி இஐஏ. இஐஏன்னா என்னன்னா, இப்போ ஒரு மைனிங் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க ஹை சீஸ்ல, அதுக்கு முன்னாடி என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த மைனிங் அங்க இருக்கிற வளங்கள் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அதுதான் அந்த இஐஏங்கிறது பண்ணுது. இஐஏ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணா அங்க இருக்க பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் பண்ணணும், அந்த நேஷன்ஸ் தான் பண்ணக்கூடாது. அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இதுதான், இஐஏ கண்டக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்டக்ட் பண்ணி அங்க இருந்து ரிசோர்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேர் பெனிஃபிட் ஷேரிங் அப்படின்னு என்னன்னா, அந்த ரிசோர்ஸஸ்ல கிட்டத்தட்ட 1/3 வந்து மற்ற நேஷன்ஸ்க்கும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த ரிசோர்ஸ்னால வர ப்ராஃபிட் அமௌண்ட்டை. ஓகேங்களா, இப்போ இங்க இருந்து ஒரு சீவீட் எடுக்கிறாங்க, ஒரு மெடிசனல் பிளான்ட் எடுக்கிறாங்க ஹை சீஸ்ல இருந்து எடுத்து அதுல இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வராங்க இனோவேட்டிவா, இது கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அதுல 1/3 வந்துட்டு யுன்கிளாஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. யுன்கிளாஸ் அங்கிருந்து மற்ற நேஷன்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் அந்த ஃபேர் பெனிஃபிட் ஷேரிங்கிறது. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். ஸோ இங்க பாருங்க, 200 நாட்டிக்கல்ஸ் மைல் தாண்டி இருக்க எல்லா ஏரியாவுமே நம்ம ஹை சீஸ்ன்னு தான் சொல்லுவோம். கிட்டத்தட்ட 64% ஆஃப் த ஓஷன்ஸ் வந்துட்டு அந்த ஹை சீஸ்ல தான் இருக்கு. இது ஒரு ரெவல்யூஷனரி ட்ரீட்டி. இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்காங்க, இன்னும் ராட்டிஃபை பண்ணல. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணுங்க. கரெக்ட், சூப்பர் கொஸ்டின். ஆக்சுவலா அது சைன்னா என்னன்னா, நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இப்போ இந்த யுன்கிளாஸ்க்கு போற மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸா இருக்கட்டும், செக்ரட்டரிஸ், இவங்களாம் சேர்ந்து அங்கே சைன் பண்ணிட்டு வந்துடுறது. ராட்டிஃபிகேஷனா பார்லிமெண்ட்ல நம்ம எம்பிஸ்லாம் சேர்ந்து அப்ரூவல் பண்றது. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரீட்டி, நோட் பண்ணுங்க. இந்த ட்ரீட்டி எந்த கன்வென்ஷன் கீழே சைன் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி. இதுல நிறைய இருக்கு ஆக்சுவலா. இதுல 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரையும் நம்ம டெரிட்டோரியல் வாட்டர்னு சொல்லுவோம். தென் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரை இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவோம். இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ், கிலோமீட்டருக்கும் நாட்டிக்கல் மைல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு நாட்டிக்கல் மைல் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்துப்போம், அது தேவையில்லை, சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த டெரிட்டோரியல் வாட்டர்ல இருந்து நம்ம 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரை என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் அப்படின்னா, இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரையும் எந்த நேஷன்ஸோட நேவி ஃபோர்ஸோ மிலிட்ரி ஃபோர்ஸோ இதுல வர முடியாது. அப்படி வந்தாங்கன்னா அது வாருக்கு சமம். ஓகேவா, பட் என்ன அப்படின்னா இன்னசென்ட் பேசேஜஸ் அலௌடு. இன்னசென்ட் பேசேஜ் அப்படின்னா தெரியாம வருது. பிகாஸ் ஒரு ஓஷன்ல ப்ராப்பரா நமக்கு டிமார்கேஷன் தெரியாது இல்லையா, தெரியாம வந்தா இன்னசென்ட் பேசேஜஸ் அலௌட். மற்ற எந்த மிலிட்ரி வெசல்ஸ் வந்தாலும் அது கிட்டத்தட்ட வாருக்கு சமாதானம். பட் 200 நாட்டிக்கல், இதுல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரையும் எல்லாமே பேசேஜ் வரலாம். இது 12 நாட்டிக்கல் மைல்ஸ் தாண்டி வராங்கன்னா நம்மளோட அப்ரூவல் வேணும், அந்த நேஷன்ஸோட அப்ரூவல் வேணும். அப்ரூவல் இல்லாம வராங்கன்னா அது வாருக்கு சமம். அவ்வளவுதான்.
ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். டெரிட்டோரியல் வாட்டர்னா 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரையும், தென் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரை இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அதுக்கு மேல இருக்கிறது ஹை சீஸ். நெக்ஸ்ட் நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி. உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா அந்த ட்ரீட்டி பத்தி? இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரீட்டி. ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு நியூக்ளியர் பவர் மொத்தமாவே 9 நேஷன்ஸ் கிட்ட மட்டும்தான் நியூக்ளியர் எனர்ஜி இருக்கு, நியூக்ளியர் பவர் இருக்கு. வெப்பன்ஸ், அதாவது நியூக்ளியர் எனர்ஜி, சிவில் நியூக்ளியர் எனர்ஜி எல்லா நேஷன், நிறைய நேஷன்ஸ் கிட்ட இருக்கு. நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து மொத்தமாவே குளோபல் லெவல்ல 9 நேஷன்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 5 நேஷன்ஸ் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. யார் யாரு அப்படின்னா யூஎஸ், யூகே, ரஷ்யா, பிரான்ஸ் அண்ட் சைனா கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. பட் 1971 பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஆப்ரேஷன் லாஃபிங் புத்தா அப்படின்னு ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் நியூக்ளியர் எனர்ஜி தயாரிக்க போறோம் அப்படின்னு. அப்ப இமீடியட்டா கொண்டு வந்ததான் இந்த என்பிடி ட்ரீட்டிங்கிறது. எல்லா நேஷன்ஸும் சரி, ஏன்னா எல்லா நேஷன்ஸ் கிட்டயும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கையில போயிருச்சுன்னா என்ன ஆகும்? ரொம்ப த்ரெட்டனிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா நேஷன்ஸ்க்கும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததான் இந்த என்பிடி. இந்தியா வந்து எப்படி வந்து நியூக்ளியர் பவர் தயாரிச்சாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட நார்மலா நம்மளோட சிவில் நியூக்ளியர் எனர்ஜி பிளான்ட் இருக்குல்ல, பவர் பிளான்ட். ஸோ அந்த மாதிரி ரஷ்யாவோட பிரான்ஸோட இதுல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு நியூக்ளியர் பிளான்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஃபியூவல் இருக்கு இல்லையா, பை ப்ராடக்ட்ஸ், அதுல இருந்தா நம்ம தயாரிச்சோமே. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு நேஷனுக்கு நியூக்ளியர் எனர்ஜி, சிவில் நியூக்ளியர் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டிக்காக கொண்டு வரப்பட்ட பிளான்ட்ல இருந்து வெப்பன்ஸ் கூட தயாரிக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக கொண்டு வந்ததான் இந்த என்பிடி ட்ரீட்டி. ஸோ இந்த என்பிடி ட்ரீட்டி கீழே என்ன சொல்லுது அப்படின்னா, பாருங்க 1970 வந்துச்சு. மொத்தம் 191 கண்ட்ரி சைன் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரீட்டியை. பட் யார் யார் சைன் பண்ணல பாருங்க, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் அண்ட் நார்த் கொரியாவும் தான். 4 நேஷன் சைன் பண்ணல. மிச்சம் 5 மொத்தமாவே 9 நேஷன்ஸ் கிட்டலாம் இந்த நியூக்ளியர் பவர் இருக்கு. 4 நேஷன் அதுல சைன் பண்ணல. ரிமைனிங் உள்ளது தான் இந்த 5 நேஷன்ஸ். ஏன் இந்த 4 நேஷன் சைன் பண்ணல அப்படின்னா, இந்த ட்ரீட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 5 நேஷன்ஸை P5 நேஷன்ஸ் சொல்லுவோம். இவங்க கிட்ட மட்டும்தான் நியூக்ளியர் பவர் இருக்கணும். பிகாஸ் இவங்க தான் அந்த 1970க்கு முன்னாடி நியூக்ளியர் பவர் வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி 1970க்கு அப்புறம் மற்ற 4 நேஷன் 1970க்கு அப்புறம் தான் நியூக்ளியர் பவரை இது பண்றாங்க, டெவலப் பண்றாங்க. நம்ம 1998ல அஃபிஷியலா இது பண்ணதுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தான் 1999ல டெஸ்ட் பண்றாங்க நியூக்ளியர் பவரை. ஸோ மிச்ச 4 நேஷன்ஸும் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே நியூக்ளியர் பவரை கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ணணும், கம்ப்ளீட்டா அழிச்சிடணும். உங்ககிட்ட இருக்க நியூக்ளியர் எனர்ஜி எல்லாத்தையும் டிசாம் பண்ணிருங்க, வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே டிசாம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுது இந்த ட்ரீட்டி. அதனாலதான் இந்தியா அதை சைன் பண்ணல. நாங்க 5 நேஷன்ஸ் மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருப்போம். மற்ற நேஷன்ஸ் யாருமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்க கூடாது, வச்சிருக்கவும் கூடாது. ஒரு டிஸ்கிரிமினேட்டரி ட்ரீட்டி தானே. என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப 9 நேஷன்ஸ் கிட்ட இருக்கு. இந்த 9 நேஷன்ஸ்ல இருந்து எப்படி மற்ற நேஷன்ஸ்க்கு போகாம தடுக்கணும் அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணா ஓகே, அது ஓகே. பட் நாங்க 5 நேஷன்ஸ் தான் வச்சிருப்போம் அப்படின்னு இருக்கு. அது சைனாவும் ஒரு பார்ட்டு. ஸோ அதனால இந்தியா வந்து இந்த ட்ரீட்டியை சைன் பண்ணல. ஓகே, இதுல என்ன மற்ற நேஷன்ஸ் 191 கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இதுல 5 நேஷன்ஸ் கிட்ட தான் இந்த பவர் இருக்கு. மற்ற நேஷன்ஸ் கிட்ட போகாம எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது இந்த ட்ரீட்டி என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட சிவில் நியூக்ளியர் ப்ரோக்ராம் எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட பிளான்ட்டை IAEA, இன்டர்நேஷனல் பாடி, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, ஸோ அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலராக மானிட்டர் பண்ணுவாங்க. அதுல எந்த நேஷன்ஸும் இந்த 195ல -5 போக மிச்சம் எல்லா நேஷன்ஸும் IAEA போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவங்களோட நியூக்ளியர் எனர்ஜியை, சிவில் நியூக்ளியர் எனர்ஜி இது பண்ணி. ஸோ அவங்க அந்த இதை வெப்பன் யூஸ்க்கு டைவெர்ட் பண்ணாம இருக்காங்களா அப்படின்னு ரெகுலரா செக் பண்ணுவாங்க. அப்படி டைவெர்ட் பண்ணாங்கன்னா உடனே சாங்ஷன் பண்ணுவாங்க மற்ற நேஷன்ஸ்லாம் சேர்ந்து. அதுதான் இந்த ட்ரீட்டி. ஓகேவா? எழுதிக்கோங்க. யுனைடெட் நேஷன் கொண்டு வந்தது, எல்லா நேஷன்ஸும் சேர்ந்து கொண்டு வந்தது. யுனைடெட் நேஷன்ஸோடது கிடையாது. இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலா. இது யுனைடெட் நேஷன்ஸோட கிடையாது, எல்லா நேஷன்ஸும் சேர்ந்து IAEA ஹெல்ப்பால கொண்டு வந்த ட்ரீட்டி. இட் இஸ் அ நான் யுனைடெட் நேஷன் ட்ரீட்டி. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் தான். அவ்வளோதான். டிஃபென்ஸ் கொஞ்சம் தான் இருக்கு, பட் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இந்தியா வந்து இந்த ட்ரீட்டி சைன் பண்ணிடுச்சானா, இந்த இது சைன் பண்ணிடுச்சா? பண்ணல. ஏன் பண்ணல? டிசாம் பண்ணணும். அப்பதான் இந்தியா வந்து சைன் பண்ணுவான். அப்பதான் இந்தியா வந்து நாங்க பார்ட்னரா சேர்த்திக்குவோம்னு சொல்றாங்க. ஸோ அதுதான்.
கண்டிப்பா வீட்டுக்கு போய் ரிவிஷன் பண்ணுங்க ஒரு டைம். நல்லா வந்து உங்களுக்கு பிரெயின்ல ஏறிடும். கிளாஸ்ல நடத்தின போய் அன்னைக்கே ரிவிஷன் பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து மைண்ட்ல ஏறிடும். நிறைய அப்பதான் கத்துக்க முடியும் போக போக. நீங்க அப்படியே இன்னைக்கு போக விட்டுட்டு மறுபடியும் அடுத்த கிளாஸ் வந்தீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு கண்டினியூஷனே இருக்காது. புரியுதா? ஓகே, டிஃபென்ஸ் போகலாம். டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி இதில் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மட்டும் தான் விட்டுருப்பேன். டிஃபென்ஸ் இதை பார்த்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல்லாக டிஃபென்ஸே முடிஞ்சிடும். ஸோ ஓகே, இது வந்து கௌரவ் கிளைடு பாம். ஆக்சுவலாக பாம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்னதாக வந்துட்டு பாம் பார்த்துருப்பீங்க. இது பாருங்க, பாம் எப்படி இருக்குன்னு. இதுதான் இது. இது என்ன அப்படின்னா ஏர்கிராஃப்ட்லேருந்து லான்ச் பண்ணுறது. இட் இஸ் அ லாங் ரேஞ்ச் கிளைடு பாம். லாங் ரேஞ்ச் கிளைடு பாம்னா என்னன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்க, 30 கிலோமீட்டர்லேருந்து 150 கிலோமீட்டர் ஹைட் வரையும் இதை லான்ச் பண்ணலாம். இது லான்ச் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிளைட் பண்ணி அதோட டார்கெட்டை ரீச் பண்ணிடும். ஆக்சுவலி கொஸ்டின் இது இவ்வளோதான் முக்கியம். இட் இஸ் இந்தியாஸ் இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணது. கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னா இது வந்து இட் இஸ் அ மீடியம் ரேஞ்ச் கிளைட் பாம்னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இதில் மீடியம் ரேஞ்ச் கிளைட் பாம்னு கொடுத்துருந்தாங்க. கிடையாது, இட் இஸ் அ லாங் ரேஞ்ச் கிளைட் பாம். ரொம்ப முக்கியம். இப்போ டிஆர்டிஓ லான்ச் பண்ணுது. ஸோ நம்மளோட ஒரு பயங்கரமான இன்வென்ஷன். அதோட ரேஞ்சு பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஹைட்ல இருந்து லான்ச் பண்ணாலும் டார்கெட்டை கரெக்டாக போய். ஏன் அது கிளைடு பாம்னா பிகாஸ் இட் கேன் கிளைட், விங்ஸ் இருக்கு பாருங்க, அப்படிதான் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகேவா, எழுதிட்டீங்களா? ஓகே, நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்ப்போம். டைரக்டட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம்னா என்னன்னு பாருங்க. ஓகே, அதாவது என்னன்னா டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ் எப்படின்னா நம்ம லேசர் பீம் லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி, பேரே இருக்கு பாருங்க, டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ். எனர்ஜி யூஸ் பண்ணி எப்படி பாம் எதுவுமே யூஸ் பண்ண, மிசைல்ஸ் யூஸ் பண்ணாம எனர்ஜி யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆப்போசிட்ல இருக்க டார்கெட்டை அட்டாக் பண்றது. அதான் பாருங்க எப்படி பண்றாங்க. என்னென்ன எனர்ஜி யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? Unlike conventional weapons, DEWs don't rely on explosive force. Instead, they harness energy to create effects like burning through materials, disabling electronics, or even stopping vehicles in their tracks. One example is the laser weapon system, deployed by the U.S. Navy. This system can precisely target and destroy drones or small boats without a single explosion, just a silent, invisible beam of light. But how do they work? Let's break it down. Lasers indeed concentrate photons, particles of light, into a narrow beam. When this beam hits a target, the energy generates extreme heat, melting through them. புரிஞ்சுதா என்னன்ட்டு? ஸோ ஹீட் என்ன ஆகும், ஒரு டார்கெட்ல நம்ம எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஆகும். அந்த ஹீட் யூஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரோம். பாருங்க. Causing systems to fail without any visible damage. Imagine flying a drone circuit in midair without touching it. What makes June even more remarkable is the potential to revolutionize defense systems. Traditional weapons rely on finite ammunition, but DWs only need a reliable energy source. புரியுதா என்னன்ட்டு? ஸோ எனர்ஜி சோர்ஸ் புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்னன்ட்டு? ஸோ பாம்புக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? மிசைல்ஸ்க்கும் இருக்கும். எனர்ஜி யூஸ் பண்ணி எப்படி டெஸ்ட்ராய் பண்றோம்னு பாருங்க. இதோ இப்படித்தான். ஸோ பாத்தீங்களா, இது என்னது, லேசர் பீம் யூஸ் பண்றோமா? புரியுதா உங்களுக்கு? லேசர் பீம் டார்கெட் யூஸ் பண்ணி எப்படி ஆப்போசிஷன் டார்கெட் பண்றோம்னு பாருங்க. இதுதான். புரிஞ்சுதா என்ன சேலஞ்சஸ்? என்ன சேலஞ்சஸ்? ஸோ நிறைய பவர் வேணும். செகண்ட், ரெயின் இந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா லேசர் பீமை டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, போதும், இதோட போதும். பாத்தீங்களா எப்படி டைரக்டா டிவி எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு? ஸோ
ஸோ அதுதான் டைரக்டட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம். இது மொத்தமாகவே 4 நேஷன் கிட்ட இருக்குது. அதில் இந்தியாவும் ஒன் ஆஃப் த நேஷன். நம்ம இப்போ தான் டெவலப் பண்ணியிருக்கோம் இந்த சிஸ்டமை. ஸோ அந்த சிஸ்டம் நேம் பாருங்க, MK2A. இட் இஸ் அ லேசர் யூஸ் பண்ணி பண்ணுறது. லேசர், மைக்ரோவேவ்ஸ் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்மளோடது லேசர் டைரக்டட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம். எங்கே டிப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ கர்னூல், ஆந்திர பிரதேஷில். இப்போ வந்து நம்ம இதுதான், இட் கேன் பி ட்ரக் மவுண்டட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஏர் டிஃபென்ஸ் டார்கெட் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனால் இதோட டார்கெட் இது பாருங்க, இதோட ரேஞ்சு 4 to 5 கிலோமீட்டர் ரேஞ்சு மட்டும்தான் வர த்ரெட்ஸ் மட்டும் தான் நம்ம டேமேஜ் பண்ண முடியும். ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்கிறதுக்கு இது ஒர்க் ஆகாது. ஓகேவா? அவ்வளோதான், நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெஹிக்கிள் மவுண்டட், அது ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லேண்டு, ஏர், ஸ்பேஸ், பிளாட்ஃபார்ம் எதில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. டைரக்டட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம்னா என்ன அப்படின்ட்டு. இட் யூசஸ் எனர்ஜிஸ் லைக் என்னது, லேசர், மைக்ரோவேவ்ஸ் எல்லாமே அட் த ஸ்பீட் ஆஃப் லைட்ல நம்ம வந்து லான்ச் பண்றோம். நேம் ரொம்ப முக்கியம், MK2A. இந்தியா வந்து 4th நேஷன். பட் ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க DRDO ப்ராஜெக்ட் சூர்யான்னு ஒரு ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரையும் டார்கெட் என்கேஜ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஆப்ரேஷனல் ஆகல. ப்ராஜெக்ட் சூர்யா அந்த ப்ராஜெக்ட் பேரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? 4th நேஷன், ஸ்பீட் ஆஃப் லைட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தென் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வர்ஷா. அதாவது என்ன அப்படின்னா, ஓகே, அதாவது என்ன அப்படின்னா ஆன்டி சப்மரைன். இப்போ வந்து ஓகே, நம்மளோட சப்மரைன் மாதிரி எனிமீஸோட சப்மரைன் வருது. எனிமீஸ் சப்மரைன்ஸ் வந்து உங்களுக்கு இதுல இருந்து தானே வரும், ஓஷன்ல இருந்து வரும். எனிமீஸோட சப்மரைன் வருதுன்னா அதை கோஸ்டல் வாட்டர்ல இருந்து ஃபைட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க, நான் சொல்றேன் உங்களுக்கு, ஃப்ரிகேட்ஸ் அதெல்லாம் போன கிளாஸ்ல சொன்னேன், நீங்க வரல ஆக்சுவலா. ஃப்ரிகேட்ஸ், டெஸ்ட்ராயர்ஸ் இதெல்லாமே நம்மளோட நேவல் ஷிப்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைட் பண்றது கஷ்டம். ஸோ ஷாலோ வாட்டர்ல ஃபைட் பண்றது கஷ்டம், திரும்புறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெடிக்கேட்டட் நியூக்ளியர் சப்மரைன் பேஸ்ட் ஒன்று உண்டாக்குறாங்க, உண்டு பண்றாங்க. ஸோ நம்மளோட நியூக்ளியர் சப்மரைன்ஸை எல்லாத்தையுமே அங்க டோப் பண்ணி வைக்கிறது. அது மட்டும் இல்லாம எனிமீஸோட நியூக்ளியர் சப்மரைன் வரும் இல்லையா, ஸோ அதை ஃபைட் பண்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய ஷாலோ கோஸ்டல் வாட்டர் வெஷல்ஸ் இருக்கு. அதாவது அந்த ஷாலோ கோஸ்டல் வாட்டர்ல எப்படி அந்த சப்மரைன்ஸை ஃபைட் பண்றதுன்ட்டு. ஸோ அந்த வெசல்ஸ் எல்லாத்தையுமே டோப் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெடிக்கேட்டட் நியூக்ளியர் சப்மரைன் பேஸ்னு ஒன்று உண்டாக்குறோம். அதுதான் INS வர்ஷா, ஆந்திர பிரதேஷ்ல. இது ஒரு இதுதான். இப்போ நம்ம நார்மலா போர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி சப்மரைன்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு, டிஃபீட் பண்றதுக்காக. நீங்க பாருங்க, சப்மரைன்ஸை நம்ம மேலே ஹோஸ்ட் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. அண்டர் கிரவுண்ட்ல இதுல தானே வாட்டர் தானே இது பண்ணி வைக்க முடியும். ஸோ அண்டர் கிரவுண்ட் சப்மரைன், பென்ஸ், டனல்ஸ் எல்லாமே இருக்கு. 12 நியூக்ளியர் சப், நான் சொல்றேன் உங்களுக்கு நியூக்ளியர் சப்மரைன்ஸ் என்ன எல்லாமே பின்னாடி வரும். ஓகேவா? இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் வர்ஷா மட்டும் எழுதுங்க. நியூக்ளியர் சப்மரைனா என்ன, டீசல் சப்மரைனா என்ன, எல்லாமே சொல்றேன். இது வந்து ஜஸ்ட் இது மட்டும் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெடிக்கேட்டட் நியூக்ளியர் சப்மரைன் பேஸ் ஆந்திர பிரதேஷ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் எல்லாமே சொல்றேன். இதுதான் வந்து போன கிளாஸ்ல எடுத்தது ஆக்சுவலா. க்ரூஸ் மிசைல் அண்ட் பாலிஸ்டிக் மிசைல் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏதாவது ஐடியா தெரியுமா? மிசைல் ஏவுகணை தெரியும்ல, லான்ச் பண்ற. இது செல்ஃப் ப்ரொஃபைல் கைடட் வெப்பன். Missiles are essential for modern defense. They provide strategic deterrence by delivering destructive power and enabling precision strikes against. So bombs விட ஒரு advanced feature தான் இந்த missiles, ஏவுகணை. Missiles come in different kinds. We primarily divide them into two main types: ballistic missiles and cruise missiles. ஓகேவா? ரெண்டு கேட்டகரி இருக்கு மிசைல்ஸ்ல, ballistic and cruise. ஸோ என்ன அப்படின்னா, பாலிஸ்டிக் மிசைல் வந்து ரொம்ப வெரி லார்ஜ் சைஸ், ரொம்ப எனர்ஜி ரிச். ஸோ அதை வந்து நம்ம லான்ச் பண்றதுக்கு ராக்கெட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ராக்கெட்ல தான் நம்ம லான்ச் பண்றோம். ஸோ பாருங்க, ஸோ பாலிஸ்டிக் மிசைல் ராக்கெட் லான்ச் பண்றதுனால ஈவன் ஸ்ட்ராட்டோஸ்பியர் தாண்டி ஸ்பேஸ் வரையுமே அந்த மிசைல்ஸ் வந்து டிராவல் பண்ணுது. பாருங்க நெக்ஸ்ட்.
it doesn't have accurate propulsion for most of its flight. Instead, it follows a predictable, unpowered arcing path back down to Earth, guided by ஓகேவா? கிளைடு பாத், அதோட கிராவிட்டி யூஸ் பண்ணி ராக்கெட் ஃபியூயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? கிராவிட்டி யூஸ் பண்ணி கிளைட் பண்ணி டார்கெட் அட்டாக் பண்ணுதா? என்ன இது அதுக்குள்ள இது வந்துருச்சு hit a predefined target. பாருங்க. The world's first true ballistic missile was the B-2 rocket. It was invented and developed by Nazi Germany during World War II under the leadership of engineer Werner von Braun. The B-2 was first successfully launched on October 3rd, 1942, and later used operations within cities like London and Antwerp during the war. The cruise missile is like a small unmanned aircraft. ஓகே, நெக்ஸ்ட் க்ரூஸ் மிசைல் பாருங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ இது ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ணோம். அது நம்ம ராக்கெட் யூஸ் பண்ணி லான்ச் பண்ணோமா? ஜெட் இன்ஜின் பாருங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹை அட்மாஸ்பியர்ல போச்சா? ஸோ அது வந்து ராக்கெட் லான்ச் பண்ணதுனால ஸ்பேஸ்ல போய் கிளைட் ஆகி அட்டாக் பண்ணுது. இது வந்து லோ அட்மாஸ்பியர்ல தான் டிராவல் ஆகும். இப்படிதான். Ballistic missile uses a powerful rocket engine. Only at the very start will push it high up. After that, the engine stops, and it continues its journey without power. A cruise missile uses an engine, like an airplane, that works throughout its flight, keeping it powered from launch to target. This continuous power allows it to actively steer and change direction. The ballistic missile is generally large in size and is designed to travel very long distances, sometimes even across entire continents. In contrast, cruise missiles are generally smaller in size compared to ballistic missiles. They are designed to fly at lower altitudes and typically have shorter to medium ranges. Although advanced versions like the BrahMos இவ்வளவு பெரிய முக்கியமான கிளாஸ்ல இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி? முக்கியமான ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. பாருங்க, ஆக்சுவலா இது ரொம்ப முக்கியம். க்ரூஸ் மிசைலோட எபிலிட்டி என்னன்னா, அது எப்படி வேணாலும் மேனுவர் பண்ணி, மேனுவரபிலிட்டின்னு சொல்லுவாங்க, ஹைட் பண்ணி எனிமி டார்கெட்ல இருந்து போய் டார்கெட்டை டேமேஜ் பண்ணிடும். அதை பாருங்க. It's heading for a specific predetermined spot on the map. It cannot change its target or adjust its path mid-flight. புரியுதா உங்களுக்கு? பாலிஸ்டிக் மிசைல் என்ன புரிஞ்சுது? புரியல. எஸ், ஃபிக்ஸ்டு டார்கெட்ல மட்டும்தான் பாலிஸ்டிக் வந்து ஒர்க் ஆகும். புரியுதா உங்களுக்கு? பாலிஸ்டிக் க்ரூஸுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? பாலிஸ்டிக் வந்து ஃபிக்ஸ்டு பாத், அந்த பாத் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. க்ரூஸுக்கு மேனுவபிலிட்டி பவர் இருக்கு. ஸோ டார்கெட் எனிமி பாலிஸ்டிக் மிசைல் ஆனால் ஸ்டாப் பண்றது கஷ்டம், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்பேஸ்ல இருந்து கீழே ஃபாலோ ஆகும்போது அதோட ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட மேக் 400 வரையும் இருக்கும். ஸோ ஸ்டாப் பண்றது கஷ்டம் பாலிஸ்டிக் மிசைல். ஒரு சிட்டிலலாம் லான்ச் பண்ண மொத்த சிட்டியே காலி ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? பட் க்ரூஸ் மிசைல்ல நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் வச்சு ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ பாருங்க. ஸோ நம்ம இது என்னது? க்ரூஸ் மிசைல். பிராமோஸ்ங்கிறது நம்ம கிட்ட இருக்க க்ரூஸ் மிசைல். இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரூஸ் மிசைல்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாருங்க, இது வந்து இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம யூஸ் பண்ணல சூப்பர்சோனிக் மிசைல். பட் இதோட இது வந்து பாருங்க, பிராமோஸ் பத்தி பார்க்கலாம். இது வந்து ரஷ்யாவோடது. ஆக்சுவலா இந்தியாவும் ரஷ்யாவும் கோ டெவலப் பண்ணி இப்போ இந்தியா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. கொஸ்டின்ல எப்படி தெரியுமா கேட்டிருந்தாங்க? நான் முதல்வன்ல நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது. இட் இஸ் கோ டெவலப்டு, ஜாயின்ட்லி டெவலப்டு பை இந்தியா அண்ட் ரஷ்யா. இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரூஸ் மிசைல். எந்த நேஷன் கிட்டயுமே இது கிடையாது, இந்தியா கிட்ட தான் இருக்கு. இதோட ரேஞ்ச் வந்து 300 கிலோமீட்டர், மீடியம் ரேஞ்ச். ஸோ க்ரூஸ் மிசைல்லாம் என்னது? தே ஆர் கைடட் மிசைல் ஃப்ளை அட் லோ ஆல்டிடியூட். பார்த்தோமா? லோ ஆல்டிடியூட்ல தான் ஃப்ளை ஆகும் யூசிங் விங்ஸ் அண்ட்
ஜெட் இன்ஜின்ஸ் அது ரொம்ப முக்கியம். தென் நெக்ஸ்ட் they navigate through atmosphere to reach the target. இது பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். It has the ability to maneuver and change the course to attack the target. அதான் வந்து நம்ம fire and forget principle னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, it refers to missile's ability to autonomously guide itself to the target after being launched. அதாவது அதுதான் ஆட்டோமேட்டிக்காவே அது மேனுவர் பண்ணி டார்கெட்டை ரீச் பண்ணிடும். பட் பாலிஸ்டிக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. இட் ஃபாலோஸ் அ passive pathway. பாசிவ்ங்கிறது சேஞ்ச் பண்ணாது. இட் கேனாட் ஆட்டோமேட்டிக்கலி கரெக்ட் மிட் கோர்ஸ். ஸோ ஃபயர் அண்ட் ஃபர்கட் பிரின்சிபல் எதுக்கு அப்ளை ஆகும்? பாலிஸ்டிக்கா க்ரூஸ்க்கா? ஃபயர் அண்ட் ஃபர்கட்னா க்ரூஸ் மிசைல். ஏன்னா நம்ம ஒன்ஸ் அதை ஃபயர் பண்ணிட்டோம்னா அது எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை, அதுவே வந்துட்டு டார்கெட்டை ரீச் பண்ணிடும். பட் என்ன அப்படின்னா, பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல். தே ஆர் டிஃபிகல்ட் டு இன்டர்செப்ட். நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். எனிமீஸ் நம்ம மேலே லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாலிஸ்டிக்கை நம்ம ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம். பட் க்ரூஸ் லான்ச் பண்ணாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடலாம், நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் வச்சு ஸ்டாப் பண்ணிடலாம். தென் பிகாஸ் தே ரீஎன்டர் த அட்மாஸ்பியர் தே கேன் ரீச் ஸ்பீட் அப் டு மேக் 20 மேக் ரொம்ப ஸ்பீட் வரையுமே ரீச் ஆகும். ஸோ பிரம்மோஸ்ங்கிறது என்னது, நம்மளோட ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். மீடியம் ரேஞ்ச், சூப்பர் சோனிக், க்ரூஸ் மிசைல். ஸோ நோட் பண்ணுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பிரம்மோஸ் பற்றி நோட் பண்ணுங்க. க்ரூஸ் மிசைலுக்கும் பாலிஸ்டிக் மிசைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணுங்க. பிடிஎஃப் அனுப்பிச்சாலும் நீங்கள் போய் படிக்க மாட்டீங்க ஆக்சுவலாக, அதனால எது சொல்றது நோட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். நான் உங்களுக்கு பின்னாடி கொஸ்டின் கேட்பேன், ஆன்சர் பண்ணணும். க்ரூஸ்க்கும் பாலிஸ்டிக்கும் லாஸ்ட் டைம் கிளாஸ்ல அவங்க அபிநயா அவங்க சூப்பராக ஆன்சர் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பிராமோஸ் பார்த்தோமா, க்ரூஸ் மிசைல். அது இந்தியாவும் ரஷ்யாவும் கோ டெவலப் பண்ணது. அதெல்லாம் எழுதுனீங்களா? இந்தியா ரஷ்யா கோ டெவலப் பண்ணது. நம்மளோட இண்டிஜினியஸ் வந்துட்டு இந்த நிர்பை. ஓகேவா? ஆனா என்ன, இதோட ரேஞ்ச் வந்து 1000 கிலோமீட்டர் வரையுமே இது போகும். பட் என்ன அப்படின்னா, இது சப்சோனிக். ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மி. ஸ்பீடு கம்மியா இருந்தாவே எனிமீஸ் நம்ம ஈஸியா ஸ்டாப் பண்ணிடுவாங்க மிசைல. ஸோ ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மி. ஸோ இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் மிசைல். ஆனா இது வந்து லாங் ரேஞ்ச் மிசைல். ரேஞ்ச் வந்து 1000 கிலோமீட்டர் வரையும். இது எழுதுங்க, நிர்பை. இது மிட்கோர் கரெக்ஷன் தேவை. இது வந்து ரொம்ப ஒரு அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு கிடையாது நம்மளோட நிர்பை. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்தியா இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அக்னி 5ங்கிற பாலிஸ்டிக் மிசைல். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைல். இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அக்னி 5. பாருங்க, இட் இஸ் இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். கிட்டத்தட்ட அதோட ரேஞ்ச் பாருங்க, 5000 to 5500 கிலோமீட்டர் வரை அந்த பாலிஸ்டிக் மிசைல் வந்து டிராவல் பண்ணும். நம்ம டெவலப் பண்ணது, டிஆர்டிஓ டெவலப் பண்ண அக்னி 5. ஓகேவா? ஸோ அதான் இது வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பாலிஸ்டிக் மிசைல். உங்களுக்கு தெரியும்ல, இட் இஸ் ப்ரொபல்ட் யூசிங் ராக்கெட் என்ஜின்ஸ். ஸோ அப்பர் அட்மாஸ்பியர் வரையும் டிராவல் பண்ணும். பாலிஸ்டிக் ட்ரெஜெக்டரினா இதுதான், அந்த travel in high arc and fall under gravity. நீங்க பாத்தீங்கல்ல, hitting the target with high speed and force. So range வந்து அதிகமா இருக்கும். very fast, they're very fast, difficult to interrupt. ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே நீங்க அதுல பார்த்ததுதான். இதுதான் இந்தியாவோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட பாலிஸ்டிக் மிசைலோட பேக் போனே இந்த அக்னி சீரீஸ் தான். பாருங்க, அக்னி, பிருத்வி, பிராலை, அக்னி 1 இதெல்லாமே ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். அக்னி 2, அக்னி 3 அண்ட் ஷௌர்யா வந்து மீடியம் ரேஞ்ச். தென் அக்னி 4 and 5 வந்து ஆக்சுவலி லாங் ரேஞ்ச், இன்டர்மீடியட் கிடையாது, லாங் ரேஞ்ச். இதை நோட் பண்ணுங்க, கண்டிப்பா நோட் பண்ணணும். பாலிஸ்டிக் மிசைல்லாம் நோட் பண்ணுங்க. அக்னி 5 பத்தி நோட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இது முடிஞ்சிருச்சுனாவே இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு நீங்க போகலாம். இதை நீங்க நோட் பண்ணுங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். தப்பா? ஓகே, நெக்ஸ்ட். இது படிங்க, க்ரூஸ் மிசைல்ஸ். அதுவும் தப்பா? ஓகே, இது நெக்ஸ்ட். மீடியம் ரேஞ்ச். நெக்ஸ்ட் படிங்க. க்ரூஸ் மிசைல் கரெக்டா தப்பா? தப்பு. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2024ல. அவ்வளவுதான். பாலிஸ்டிக் அண்ட் க்ரூஸ் மிசைல் தெரிஞ்சாவே முடிஞ்சிச்சு டிஃபென்ஸே. இது இந்த மிசைல்ஸ் ரொம்ப முக்கியம். பிருத்வி, பிராலைல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா சப்மரைன்ஸ் டீச் பண்ணலாம்.